நல்லவரே உம்மை துதிக்கிறோம், நல்லவரே உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே நல்லவரே உம்மை துதிக்கிறோம், நல்லவரே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். வாக்கு மாறாதவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே சப்பா, வாக்குத்தத்தத்தின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, நான் உன்னை நடத்துவேன் என்று நீங்க வாக்குத்தத்தம் செய்தீங்க அப்பா. ஆண்டவரே மட்டுமா ஆண்டவரே எங்களை நடத்தி வந்த உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே இடர்ந்த வேலையிலும் ஆண்டவரே எங்களை புறக்கணியாதபடிக்கப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய அன்பின் கரத்தினால் அரவணைத்தீங்க. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, நல்லவரே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாக்கு மாறாதவராய் ஆண்டவரே எங்களோடு இருந்தீங்க. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, எங்கள் கால்கள் கல்லில் இடரும் போது ஆண்டவரே உம்முடைய தூதர்கள் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே ஏந்தி மறைத்து தாங்கி பாதுகாத்தார்களே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் பக்கத்தில் ஆண்டவரே 1000 பேரும் 10,000 பேர் விழுந்தாலும் ஆண்டவரே எங்கள் மேல் ஆண்டவரே அணுகாதபடி காப்பா ஆண்டவரே சப்பா. எங்களை ஆண்டவரே ஜெயம் சிறக்க செய்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மட்டுமா எங்களோடு கூட இருந்தீங்க. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் எப்பொழுது எப்படி இந்த ஆண்டவரே சப்பா இந்த கஷ்டமான சூழ்நிலைகளில் கடக்க போகிறோம் என்று ஆண்டவரே எண்ணி இருந்த வேலையில் ஆண்டவரே நீங்க ஆண்டவரே எங்களுக்கு பக்கபலமா இருந்தீங்களே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுக்கு எத்தனை நன்றி பலிகளை செலுத்தினாலும் போதாதே ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே துன்பத்தின் பாதையில கடக்க செய்தீங்க. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பிரமாணங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்தீங்க. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. வல்லவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, எங்களோடு இருந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறீரே. ஹல்லேலூயா, மண்பாண்டத்துக்குள்ளாக ஆண்டவரே வெளியேற பெற்ற ஆவியானவரை ஊற்றியப்பா பரிசுத்தப்படுத்தி வைத்திருக்கிறீரே. மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறே. வெளியேற பெற்றவர்களாய் மாற்றி வைத்திருக்கிறீரே. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனை பாக்கியம் பெற்றவர்கள் ஆண்டவரே. நாங்கள் எத்தனை பாக்கியம் பெற்றவர்கள் அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்தமான அழைப்பினால் எங்களை அழைத்து அப்பா ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்களை பரிசுத்தவான்கள் ஆக்கி இருக்கிறீரே. ஹல்லேலூயா, எத்தனை வெளியேற பெற்றவர்கள், எத்தனை பாக்கிய பெற்றவர்கள் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா, வல்லவரே உம்மை துதிக்கிறோம், வல்லவரே உம்மை துதிக்கிறோம், நல்லவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எண்ணில் அடங்காத நன்மைகளினால எங்களை ஆண்டவரே திருப்தி ஆக்குகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உன் வயது கழுகுக்கு சமானமாய் வாழ வயது போல் ஆகும் என்று ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்களுக்கு வாக்குத்தத்தம் செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே சப்பா. உம்மை துதிக்கும்படியாக, உம்மை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவரே எங்களை ஒரு விசை கூட தகுதிப்படுத்தி அருளுங்கப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் பாவங்கள் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே கழுவி அருளுங்கப்பா. ஆண்டவரே சப்பா சுத்திகரித்தருளுங்க ஆண்டவரே. எங்களுடைய ஆண்டவரே கவலைகள் கஷ்டங்கள் அங்கும் இங்கும் சிதறுகிற எங்களுடைய மனதுகளை அப்பா ஆண்டவரே சப்பா ஒருமுகப்படுத்துகிறோம் உம்முடைய சமூகத்தில் அப்பா. உம்மை ஆண்டவரே துதிக்கும்படியாக ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஒருமுகப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, உம்மை உயர்த்தத்தக்கதாக ஆண்டவரே ஹல்லேலூயா ஒருமுகப்படுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, நீர் துதிக்கு பாத்திரர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்க நல்ல தகப்பனே உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆண்டவரே இந்த ஆண்டவரே காலை வேளையிலும் ஆண்டவரே மனமகிழ்ச்சியினால் காலை வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வரும்படியாக உம்மை நோக்கி பார்க்கும்படியாக ஆண்டவரே நீங்க தந்திருக்கிறதான மகா பெரிதான கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஏசப்பா நாங்கள் துதிக்கிற பாடல்கள் ஆண்டவரே ஏசப்பா பாடல் பாடுகிற ஒவ்வொரு வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய நாம மாத்திரம் மகிமை அடையட்டும் ஆண்டவரே ஏசப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கட்டுகளோடு வந்திருக்கிற ஜனங்கள் மீது ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே கிருபை ஆண்டவரே ஏசப்பா பரிபூர்ணமாய் விளங்கட்டும் ஆண்டவரே. விடுதலையோடுமே ஆராதிக்கத்தக்கதாக கிருபை தந்திரலுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஏசப்பா. பாடல் பாடுகிற ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே மகளோடு மகனோடு ஆண்டவரே உம்முடைய கிருபை இருக்கட்டும். அல்லேலூயா. வாத்தி வாசிக்கிற ஒவ்வொரு மகனோடு அப்பா ஆண்டவரே உம்முடைய அபிஷேகம் கிருபை இருக்கட்டும் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ஏசப்பா. ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே உம்முடைய ஊழியக்கார ஏற்ற வேலையில் ஆண்டவரே எங்கள் மத்தியில் கூட்டி கொண்டு வந்து சேருங்கப்பா. ஆண்டவரே பலப்படுத்தி அருளுங்க ஆண்டவரே. எங்களுடைய ஆண்டவரே ஆவிக்குரிய மனிதனுக்கு தேவையான மன்னாவினால் ஆண்டவரே நீங்கள் திருப்தி ஆக்கி அருளுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜீவனுள்ள சாட்சிகளை எங்கள் மத்தியில் எழுப்பி தாங்க ஆண்டவரே. வரை தடுப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே ஆத்மாக்களை ஆண்டவரே ஏசப்பா துரிதமா எங்கள் மத்தியில் ஆண்டவரே ஆண்டவரே கூட்டி கொண்டு வந்து சேருங்கப்பா. ஆண்டவரே பழைய ஆத்மாக்களோடும் புதிய ஆத்மாக்களோடும் ஆண்டவரே ஏகமாய் துதிக்கத்தக்கதாக எங்களுக்கு ஆண்டவரே கிருபை தந்துள்ள ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஏசப்பா. மீதம் இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே பகுதியும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. ஆண்டவரே வந்த நாங்கள் ஆண்டவரே வந்த வண்ணமாய் திரும்பி செல்லாதபடிக்கு ஆண்டவரே உடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்று செல்ல ஒரு மாற்றப்பட்ட ஆண்டவரே ஜீவியத்தை ஆண்டவரே கட்டளை தந்துருங்க ஆண்டவரே. இந்த உலகத்தில் ஆண்டவரே ஜீவிக்கிற சாட்சிகளாய் விளங்க எங்களுக்கு கிருபை தந்துருங்க. உடைய கருத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புடுக்கிறோம். நாம் மாத்திரம் மகிமையடையட்டும். ஏசு நாம் கேட்கிறோம் தாவே. ஆமென். சில பாடல்கள் கூட பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். முதல்ல ஒரு தமிழ் பாடலை பாடுவோம். சாங் நம்பர் 67 துதிகன மகிமை எல்லாம் நம்ம இயேசு ராஜாவுக்கு என்ற பாடல். உன்னத பாட்டு பஸ்ல 67 துதிகன மகிமை. துதிகன மகிமையெல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. 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 தூதர்களே துதியுங்கள், தூத சேனையே துதியுங்கள். தூதர்களே துதியுங்கள், தூத சேனையே துதியுங்கள். சூரிய சந்திரன் பிரகாச நட்சத்திரமே துதியுங்கள். சூரிய சந்திரனை துதியுங்கள். பிரகாச நட்சத்திரமே துதியுங்கள். துதிகன இயேசு ராஜாவுக்கே. துதிகன மகிமையெல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதிகன மகிமையெல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதிகன மகிமையெல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. வானாதி வானங்களில் துதியுங்கள், ஆகாய மண்டலமே துதியுங்கள். வானாதி வானங்களில் துதியுங்கள், ஆகாய மண்டலமே துதியுங்கள்.
அக்கினி கல்மலையை துதியுங்கள், கொடு பனி பெருங்காற்று துதியுங்கள், அக்கினி கல்மலையை துதியுங்கள், கொடு பனி பெருங்காற்று துதியுங்கள், மலைகள் வீடுகளை துதியுங்கள், பறவை பிராணிகளை துதியுங்கள், மலைகள் வீடுகளை துதியுங்கள், பறவை பிராணிகளை துதியுங்கள், துதிகன மகிமையெல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதிகன மகிமையெல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதிகன மகிமையெல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதிகன மகிமையெல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. வாலிபர் கண்ணி துதியுங்கள், பெரியோர் முதியோரை துதியுங்கள், வாலிபர் கன்னியரை துதியுங்கள், பெரியோர் முதியோரை துதியுங்கள், பிள்ளைகளை மகிழ்ந்து துதியுங்கள், நாம் இயேசுவை என்றும் துதித்திடுவோம், பிள்ளைகளை மகிழ்ந்து துதியுங்கள், நாம் இயேசுவை என்றும் துதித்திடுவோம், துதிகன மகிமையெல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதிகன மகிமையெல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதிகன மகிமையெல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதிகன மகிமையெல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. வானாதி வானங்களை துதியுங்கள், ஆகாய மண்டலமே துதியுங்கள், வானாதி வானங்களை துதியுங்கள், ஆகாய மண்டலமே துதியுங்கள், தண்ணீராளங்களை துதியுங்கள், பூமியில் உள்ளவையை துதியுங்கள், தண்ணீர்
ஹalleluya. இன்னொரு ஹிந்தி பாடலை கூட பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். यीशु के नाम है सारे जमीन पर என்ற பாடல். यीशु का नाम है. यीशु के नाम है सारे जमीन पर जिसे पापी पाते उद्धार. यीशु का नाम है सारे जमीन पर जिसे पापी पाते उद्धार. वो दुनिया में आया लहू बहाया फिर दिया जहां को दिया. दुनिया में आया लहू बहाया
अंतिम दिनों का अभिषेक என்ற பாடல் தெரிந்தவர்கள் எங்களோடு சேர்ந்து பாடுங்க. अंतिम दिनों का अभिषेक सारे लोगों के ऊपर तू भेज என்ற பாடல். अंतिम दिनों का अभिषेक सारे लोगों के ऊपर तू भेज. कतनी का है ये समय, पवित्र आत्मा से भर दे हमें. अंतिम दिनों का अभिषेक सारे लोगों के ऊपर तू भेज. कतनी का है ये समय, पवित्र आत्मा से भर दे हमें. अग्नि समान उतरा, अग्नि जीव के समान ठहर जा. झोंका तूफान ला लेके आ. नदी आत्मा की हम पर बहा. अग्नि समान उतरा, अग्नि जीव के समान ठहर जा. झोंका तूफान ला लेके आ. नदी आत्मा की हम पर बहा. सूखी हड्डियों की तराई पे बड़ी सेना को चलते देखो. अधिकार की वाणी तू दे, पवित्र आत्मा में नबुवत करूं. सूखी हड्डियों की तराई पे बड़ी सेना को चलते देखूं. अधिकार की वाणी तू दे, पवित्र आत्मा से नबुवत करूं. अग्नि समान उतरा, अग्नि जीव के समान ठहर जा. झोंका तूफान का लेके आ. नदी आत्मा की हम पर बहा. अग्नि समान उतरा, अग्नि जीव के समान ठहर जा. झोंका तूफान का लेके आ. नदी आत्मा की हम पर बहा. कर्मल पर्वत की प्रार्थना में छोटे बादल को उठते देखो. आग जैसे कमर वही अग्नि को हम पर तू भेज. पर्वत की प्रार्थना में छोटे बादल को उड़ते देखो. आग जैसे कमर वही अग्नि को हम पर तू भेज.
पर्वत की प्रार्थना में छोटे बादल को उड़ते देखूं, आवाज जैसे कबाब, वही अग्नि को हम भर दूंगे। पर्वत की प्रार्थना में छोटे बादल को उड़ते देखूं, आग जैसे कबाब, वही अग्नि को हम भर दूंगे। अग्नि समान उतरा, अग्नि जीव के समान ठहर जा, झोंका तूफान का लेके आ, पवित्र आत्मा की हम पर बहा। अग्नि समान उतरा, अग्नि जीव के समान ठहर जा, झोंका तूफान का लेके आ, पवित्र आत्मा की हम पर बहा। अंतिम दिनों के अभिषेक सारे लोगों के ऊपर तू भेज, अग्नि का है ये समय, पवित्र आत्मा से भर दे हमें। अंतिम दिनों के अभिषेक, सारे लोगों के ऊपर तू भेज, अग्नि का है ये समय, पवित्र आत्मा से भर दे हमें। अग्नि समान उतरा, अग्नि जीव के समान ठहर जा, झोंका तूफान का लेके आ, नदी आत्मा की हम पर बहा। अग्नि समान उतरा, अग्नि जीव के समान ठहर जा, झोंका तूफान का लेके आ, नदी आत्मा की हम पर बहा। அல்லேலூயா. இன்னொரு தமிழ் பாடலை பாடு. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே என்ற பாடல் 1769 1769வது பாடல் 1769வது பாடல். உன்னத பாட்டு 1769 சேர்ந்து பாடி அப்படியாக ஆராதனைக்குள்ளா கடந்து செல்லும். பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, நீரே என் உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே அக்கினி ஸ்தம்பமே தேற்றும் தெய்வமே துணையாளரே, மேக ஸ்தம்பமே அக்கினி ஸ்தம்பமே தேற்றும் தெய்வமே துணையாளரே, உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேனையா. உம்மை நோக்கி என் கைகளை
மலையில் காண செய்யும் கருணை நேசரே, உம்மையே நம்பியுள்ளே நீர் விரும்பும் நல்ல பாதைகளை தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே, தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. அன்பின் சிகரமே ஆருயிரே, அனைத்தும் தெய்வமே ஆறுதலே. அன்பின் சிகரமே ஆருயிரே, அனைத்தும் தெய்வமே ஆறுதலே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. நீரே என் தேவா, உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடக்க வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே அக்கினி ஸ்தம்பமே தேற்றும் தெய்வமே துணையாளரே. மேக ஸ்தம்பமே அக்கினி ஸ்தம்பமே தேற்றும் தெய்வமே துணையாளரே. மேக ஸ்தம்பமே அக்கினி ஸ்தம்பமே தேற்றும் தெய்வமே துணையாளரே. எல்லாம் கொஞ்ச நேரம் கூட எழுந்து நின்று ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேராக அவரை மாத்திரம் துதிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய உறவிடமாய் நீங்க இருக்கிறீங்களா ஆண்டவரே, எங்களுடைய மறைவிடமாய் நீங்க இருக்கிறீங்களா ஆண்டவரே, எங்களுக்கு ஒத்தாசு வரும் பருவதமாய் நீங்க இருக்கிறீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே, ஏதோ நானமோ என்று நாங்கள் இந்த இடத்துக்கு வரல ஆண்டவரே, உம்மை ஆராதிக்க பண்ணும்படியாய் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய பிரசனத்தை உணர்ந்து கொள்ளும்படியாய் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய ஆவியானவரை உணர்ந்து கொள்ளும்படியாய் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய வாய்களை ஆண்டவரே திறக்க கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுடைய வாய்களை திறந்து ஆண்டவரே உம்மை துதித்து உம்மை ஆராதிக்கிற ஆண்டவரே அந்த ஸ்லாக்கியங்களை கர்த்தர் தரும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ராபா லாத்தா லாரபா, எல்லா வாய்களை திறந்து துதிங்க துதிங்க துதிங்க. அப்பா, நீ நல்லவர் வல்லவர் கிருபையுள்ளவர் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் இரக்கத்தின் தெய்வமாக இருக்கிறீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் மகிமை நிறைந்தவராய் இருக்கிறீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் மகத்துவம் உள்ளவராய் இருக்கிறீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே, எந்த இருளிலும் பிரகாசிக்கிற ஒளியா இருக்கிறீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே, நீ சொன்னால் ஆகும், நீ கற்பித்தால் நிற்கும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீ நினைப்பது ஒரு நாளும் தடைபடாது என்று ஆண்டவரே வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. ஓ ராபா ராக்காலா ரபா சந்தல ரபா, ஓ ராபா ராக்காலா ரபா ராக்காலா ரபா, ஓ ராலா ரபா லாத்தா லாரபா பாபா ராக்காலா ரபா. ஆண்டவரே, பலத்தினாலும் அல்லப்பா ஆண்டவரே, எங்களுடைய பலத்தினால முடியாத ஆண்டவரே, எங்களுடைய பராக்கிரமத்தினால முடியாத ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியானவரால் எல்லாமே ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய ஆண்டவரே அபிஷேகத்தை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆதி அப்போஸ்தலருடைய நாட்கள் நடந்தது போல இந்த நாட்கள்ல நடக்கட்டும் ஆண்டவரே. ஓ ராபா ராக்கா லாராபா ஷாலா ராபா, ஓ ராபா ராக்கா லாராபா பாபா ராலா ராபா, ஓ ராபா ராக்கா லாராபா. ஓ வல்லமை உண்டு, வல்லமை உண்டு, வல்லமை உண்டு, வல்லமை உண்டு. ஓ ராபா ராக்கா லாராபா ஷாலா ராபா. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் 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 ஜெயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ராபா ராபா பாபா ராபா ராலா ரா, ஓ ஷாலா ராபா பாரா காலா ராபா பாபா பா. ஓ துதிங்க துதிங்க துதிங்க. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையில பலன் உண்டு ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையில சுகம் உண்டு ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையில ஆண்டவரே பலன் உண்டு ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை 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 தாங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை தாங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பேரும் ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. ஆண்டவரே, உம்முடைய ஆவிக்குள்ள ஆக்கி கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை ஆவிக்குள்ள ஆக்கி கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை அனலாக்கி கொள்ளுங்க, அனலாக்கி கொள்ளுங்க, அனலாக்கி கொள்ளுங்க.
ஓ ரபா ரகலா ரபா ஓ சந்தல ரபா பாபா ரபா ஓ ரபா ரபா ரதா லா ரபா ஓ ரபா ரலா ரபா. ஆண்டவரே தாய் தன் பிள்ளைக்கு இறங்காமல் இருப்பாளோ? ஆண்டவரே ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவர். ஆண்டவரே தாய் தன் பிள்ளை மறந்திருப்பாளோ என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவர். ஆண்டவரே தாயை காட்டிலும் நீர் எங்களை மேலாய் அன்பு செய்கிறவராய் இருக்கிறீங்களா ஆண்டவர்? ஆண்டவரே நீர் எங்களை அரவணைக்கிறவராய் இருக்கிறீங்களா ஆண்டவர்? ஆண்டவரே நீர் எங்களை மார்போடு தழுவி கொள்கிறவராய் இருக்கிறீங்களா ஆண்டவர்? ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை உணர செய்யுங்க ஆண்டவர். ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தை உணர செய்யுங்க ஆண்டவர். ஆண்டவரே உம்முடைய வல்லமையினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பேரும் கேளுங்க ஆண்டவரே, எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. ஆண்டவரே நாங்க வந்த விதமா இந்த இடத்தை விட்டு திரும்பி போக கூடாது ஆண்டவர். எங்களுடைய பாரங்கள் எங்களுடைய வேதனைகள் கர்த்தர் அறிந்திருக்கிறீங்களே, எங்களுடைய தேவைகள் அறிந்திருக்கிறீங்களா ஆண்டவர். நாங்க யார் இடத்துல போய் எங்க வேதனை சொல்ல முடியல ஆண்டவர். எங்களுடைய பாரங்கள் யார் இடத்துல போய் சொல்ல முடியல ஆண்டவர். ஆண்டவரே எங்களுக்கு ஒத்தாசை வரும் பருவதம் நீங்க தான் ஆண்டவர். ஆண்டவரே எங்களுடைய பருவதம் நீங்க தான் ஆண்டவர். உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவர், உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது ஆண்டவர். ஓ ராபா பாபா பாபா, அவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகல ஆண்டவர். ஆண்டவரே இந்த கால வேளையில் உம்மை நோக்கி நாங்க பார்க்கிறோம் ஆண்டவர். ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்க சொல்லுங்க. எல்லா வாய்களை திறந்து துதிங்க துதிங்க. இயேசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ரபா ரகலா ரபா, உன் வாயை விரிவாய் தர அது நான் நன்மையினால நிரப்புவேன் என்று சொன்னாரு. நம் வாய்களை திறக்கும் போது நம் வேதனைகள் நீங்க குடிகளாய் இருக்கிறது. ஓ ரபா ரகலா ரபா ரபா, ஓ ரலா ரபா ரகலா ரபா பாபா பாபா பாபா. ஓ ரபா லகா லா ரபா பாபா, பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறார் அப்பா. ஆண்டவரே எங்களை ஒரு விஷயம் கூட ஒப்பு கொடுக்கிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே சுத்திகரிங்க சுத்திகரிங்க சுத்திகரிங்க. உம்முடைய ஈசோப்பினால் எங்களை சுத்திகரிங்க சொல்லுங்க. ஓ ரபா ஷாலா ரபா லாத்தா லா ரபா, ஓ ரபா லகா லா ரபா லாத்தா லா ரபா. எல்லா வாய்களை திறந்து துதிங்க துதிங்க துதிங்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஓ தாகமாயுள்ள உண்டல்ல நான் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே வறண்ட நிலத்தின் ஆறுகளை ஊற்றுவேன் என்று சொன்னீங்களா ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றுங்க ஆண்டவரே. எங்களுக்கு பலனடைய செய்யுங்க ஆண்டவரே. இந்த கால வேளையில் ஆண்டவரே, ஆண்டவரே உமக்காக சாட்சியாய் விளங்குகிற வாழ்க்கையை தாங்க ஆண்டவரே. ஓ ரபா பாராகா லாராதா லா ரபா, ஓ ரபா லாலா ரபா லாத்தா லா ரபா, ஓ ஷாலா ரபா லாகா லா ரபா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. மனுஷன் முகத்தை பார்க்கறான் தெய்வமே, நீங்க இருதயத்தை பார்க்கிறீங்க ஆண்டவரே. இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறீர் ஆண்டவரே. ஓ ரபா லாகா லா ரபா, ஓ ஷாலா ரபா பாபா பா, ஓ ராலா ரபா லாத்தா லா ரபா பாபா, ஓ ரபா லாத்தா லா ரபா பாலாகா லா ரகு லகு லா 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 ரபா. ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. ஓ ரபா லகா லா ரபா. ஆண்டவரே ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது அப்பா. ஆண்டவரே ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. ஓ ரபா ரபா ரபா, ஓ ஷாலா ரபா பாபா பா, ஓ ரபா பாபா பாபா பா, ஓ ஓ ரபா பாபா பா. நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. ஒவ்வொரு பேர் வாய்களை திறந்து கேளுங்க. ஆண்டவரே இந்த பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்க ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தினால நிரப்புங்க ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே அபிஷேகத்தினால நிரப்புங்க. ஓ ரபா லகா லா ரபா பாபா பாபா, ஓ ஷாலா ரபா பாபா ரகா லா ரபா, ஓ ரபா பாபா ரகா லா ரபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலோ
கலரபா சந்து நிந்தலரபா பாபா ரகலரபா. ஓ உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, நாங்க கலப்பின் மேல் கை வைத்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்க கலப்பின் மேல் கை வைத்திருக்கிறோம், நாங்க திரும்பி பார்ப்பதில்லை என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்க உம்மை மாத்திர ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே முன் வைத்து ஓடுகிற ஆண்டவரே, அந்த பாக்கியத்தை கர்த்தர் தருவீராக. ஓ ராபா ராகா லாராபா ஷாலா ராபா. ஓ ராபா ராகா லாராபா லாலா ராபா. ஆவியானவரே, மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீ ஜீவாதிபதியா இருக்கிறீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் மரணத்தை ஜெயித்தவரா இருக்கிறீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் மன்னாதி மன்னனா இருக்கிறீங்களா ஆண்டவரே. ஓ ராஜாதி ராஜாவா இருக்கிறீங்களா ஆண்டவரே. அண்ட சராசரங்களை படித்திருக்கிறவரா இருக்கிறீங்களா ஆண்டவரே. ஓ சகலத்தையும் ஆளுகிறவரா இருக்கிறீங்களா ஆண்டவரே. அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீ சொன்னால் ஆகும், நீர் கட்டளிட்டால் நிற்கும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீ நினைப்பது ஒரு நாளும் தடைபடாத ஆண்டவரே. ஓ ராபா ராகா லாராபா. ஓ சந்தல ரபா லாக்கல ரபா. ஆண்டவரே, திக்கற்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே. ஆண்டவரே, நல்ல சகாயர் நீர்தான் ஆண்டவரே. ஓ தனிமையானவர்களுக்கு ஆண்டவரே. ஆண்டவரே, நீ துணையா இருக்கிறவரா இருக்கிறீங்களா ஆண்டவரே. ஓ ராபா லாக்கல ராபா. ஓ சந்தல ரபா ராக்கல ரபா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயம் நீரே அல்லவோ. ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயம் நீரே அல்லவோ. எக்காலம் துணை அவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. தனிமையான எனக்கு சகாய நீரே அல்லவோ. ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ. என்றைக்கும் மறந்திருப்பீரோ கூறதீரோ. இயேசுவே மனம் இறங்கோ, இயேசுவே மனம் இறங்கோ. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ. ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ. ஹalleluya, hallelujah, hallelujah. Gloria, hallelujah. ஸ்தோத்திரம், hallelujah. ஆமென், ஹalleluya. கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், hallelujah. परमेश्वर का नाम को महिमा दे, hallelujah. ஆண்டவரை உயர்த்துவோம், hallelujah. பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து, hallelujah. पवित्र आत्मा को நாமத்தை जगह दे, மகிமைப்படுத்துவோம், hallelujah. नाम को महिमा दे, ஆவியானவர் எங்க உண்டு விடுதலை உண்டு, hallelujah. हालेलुया, हमारे प्रभु प्रभुता करते हैं. இறுதி பகுதியில வந்திருக்கிறோம், hallelujah. हम इस आराधना का अंतिम भाग में आए हैं. நடத்தி வந்தார், अभी तक hallelujah. परमेश्वर ने हमें अगुवाई இனி किया நடத்த है போதுமானவரா இருக்கு அப்படினால और बचावा समय के लिए भी वो हमारे लिए काफी है. उनका नाम का सभी मुंह खोलकर स्तुति करें, हालेलुया. आंख बंद करके प्रभु की स्तुति करेंगे, आराधना करेंगे, हालेलुया. धन्यवाद राजा, धन्यवाद, धन्यवाद. तूने चलाया सारे परिस्थिति के लिए, धन्यवाद देते राजा, हालेलुया. ओ महिमा का योग्य प्रभु है, हालेलुया, 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 हालेलुया. धन्यवाद करते राजा, धन्यवाद करते, धन्यवाद करते, हालेलुया. अभी तक तूने संभाला परमेश्वर, हालेलुया. आगे भी अगुवा करने वाला परमेश्वर तू हमारे संग है, हालेलुया. हर एक समय पे पवित्र आत्मा को धन्यवाद दे. पवित्र आत्मा हमारे बीच में है, पवित्र आत्मा हमारे बीच में मंडाल रहा है, हालेलुया, हालेलुया, हालेलुया. धन्यवाद देते राजा, हालेलुया. தாகம் கொண்ட தேவ ஜனம் மனம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவ ஜனம் மனம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என்னேக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். சொல்லுவோம், அல்லேலூயா.
இடமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார். சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எதினால் விசேஷித்தவர் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். தேவா நான் எதினால் யோசிப்பவர். ஆமென் ஹல்லேலூயா. நான் அதை தினம் யோசிப்பவர். எதினால் அதை எதினால் நீ என்னோடு இருவதினால். ஆமென். இயேசு நம்மோடு வருகிறார். ஹல்லேலூயா. எதினால் நீ என்னோடு இருப்பதினால். வானம் கொண்ட தேவன் வானம் கொண்ட கண்மலையும் கூட சொல்லுது. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது. ஆமென். ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார். சந்தோஷம் நான் காணுவேன். ஆமென். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார். சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எதினால் விசேஷித்தவர். ஆமென் ஹல்லேலூயா. எதினால் விசேஷித்தவர். தேவா நான் எதினால் விசேஷிப்பவர். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். எதினால் இது எதினால் நீ என்னோடு வருவதினால். சொல்லுவோம். ஆமென் ஹல்லேலூயா. எதினால் இது எதினால் நீ என்னோடு வருவதினால். வாழ்க்கையில் வந்துட்டாலோ பாசமுள்ள ஒருவர் கூட வருது. ஆமென். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்துட்டாலோ பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் தேவன் என்னோடு. ஆமென் ஹல்லேலூயா. மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு உண்டு. தேவா நான் எதினால் விசேஷித்தவர். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். தேவா நான் எதினால் விசேஷித்தவர். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். எதினால் இது எதினால் என்னோடு மதினால். எதினால் இது எதினால் என்னோடு இருப்பதினால். எதினால் இது எதினால் நீ என்னோடு இருப்பதினால். ஹல்லேலூயா. எதினால் நீ என்னோடு இருப்பதினால். க்ளோரபல சந்தரபா. இயேசு நம்மளோடு கூட இருக்கிற அப்படினால यीशु मसीह हमारा साथ रहने के கசப்புகள் कारण வாழ்க்கையில கலந்து விட்டாலும் हमारे जीवन पे कई कड़वापन स्थिति आने से மாறாவி நீரை மதுரமாட்டின கர்த்தர் जो मारा का स्थिति को उसने मधुर அவர் बनाया. நம்மளோடு கூட உண்டாலே. ऐसे परमेश्वर हमारे साथ அவன் है. உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடவில்லை சொன்ன தேவன். मैं ना कभी तुझे छोड़ूंगा ना कुछ அந்த त्यागूंगा. தேவனை உறுதியாய் பற்றிக்கொள்வோம். ஹல்லேலூயா. ऐसे परमेश्वर का स्थिर मन से पकड़ ले. வர்த்தமாய் நடத்த போதுமான கர்த்தர் अभी तक अगुवा किया परमेश्वर आगे भी இன்னியும் நம்ம चलाएगा. நடத்த போதுமானவராக आगे भी मेरे साथ रहेगा. அவர் நம்மை நடத்துகிறவராக இருந்தா वो हमें चलाने वाला परमेश्वर ஒரு குறையும் வராது. कोई ஹல்லேலூயா. गड्ढी ना हो குறைகளை நிறைவாக்குற கர்த்தர் जो कमियां को तृप्त करने वाला நம்மளோடு परमेश्वर கூட இருக்கிறார். हमारे साथ साथ எதை है. குறித்து கலங்காமலும் किसी बात திகையாமலும் को இருக்கும்படி चिंतित करने का ஒப்புக்கொடுப்போம். व्याकुल होने का जरूरत नहीं है. இதனால கர்த்தர் மட்டுமா நம்மை வழிநடத்தி வந்தார். अभी तक परमेश्वर ने अगुवा किया है. கர்த்தர் அந்த மீதியான நேரம் கர்த்தர் பொறுப்பெடுக்க முடியாக बचाव बाग को भी उनके हाथ में देने के लिए கர்த்தர் சமூகத்தை ஒரு துச்சம் பண்ணுவோம். आप प्रभु का हाथ में अर्पण करते हुए Praise. एक जन उनसे ईश्वर से प्रार्थना Amen, करें. amen, hallelujah. Thank you Lord. Hallelujah. Oh, love of Glory God. Praise Jesus. Him, praise Him, praise Him, praise Him, praise Him. Thank you Lord. Glory Jesus. तो प्रभु हमारे पासवान को प्रभु वचनों से Oh भर और प्रभु Rabala आत्मा से Shandara भर। Diya हे Karab. प्रभु, Hallelujah. आज
तेरे हाथों में सौंपते हैं प्रभु। तेरे हर एक विश्वासी जो Amen. तेरे नाम से आए हुए हैं प्रभु, तो हर एक तेरे हाथों में सौंपते हैं कि प्रभु तेरी कृपा और Thank you, दया Jesus. उन पर प्रकट हो प्रभु। तू उनको हर एक बीमारी से चंगाई दे और प्रभु Glory परेशानी Jesus, hallelujah. हर एक दुख से दूर कर प्रभु यीशु, आशीषित करके भेज प्रभु यीशु मसीह। आज हमारे पासवान को आशीष कर और वचनों से भर, ताकि हमें हर एक को शांति मिले। प्रभु यीशु मसीह तेरे नाम से मांगता हूँ, आमेन। ஆமென் ஆமென். सब बैठेंगे, எல்லாம் உட்காருவோம். பிரைஸ் லார்ட். வசனம் சொல்ற பிள்ளைங்க வசனம் சொல்லுவாங்க. பிரைஸ் லார்ட். Mark chapter 16 verses 15, and he said unto them, Go you unto all the world and preach the gospel to every creature. Amen. Isaiah 24 verse 1, Behold, the Lord makes the earth empty and makes it a waste, distorts its surface and scatter abroad its inhabitants. Proverbs 22 verse 1 and 2, A good name is to be chosen rather than great riches, loving favor rather than silver and gold. The rich and the poor have this in common, but the Lord is the maker of them all. Amen. Matthew chapter 10 verses 28 to 29 to 31. Aren't two sparrows sold for more than a penny? But not even a single one of them falls unto the ground outside Father's permission. And even all the hairs of your head are counted. So therefore, don't be afraid. You are worth more than many sparrows. Amen. Isaiah 40 verses 6, 7, 8. The voice said, Cry out, and he said, What shall I cry? All flesh is grass, and its loveliness is like the flowers of the field. The grass withers, the flowers fade. The grass withers, the flowers fade, because the breath of the Lord blows upon it. Surely the people are the grass. The grass withers, the flowers fade, but the words of the Lord stay forever. Amen. Isaiah chapter 32 verse 1, 2 and 3. Behold, a king will reign in righteousness, and princes will rule in justice. Each will be like a hiding place from wind, a shelter from storm, like streams of water in a dry place, like shades of a great rock in a weary land. Then the eyes of those who see will not be closed, and the ears of those who hear will give attention. James chapter 4 verse 6 to 8. Therefore he says, God resists the proud but gives grace to the humble. Therefore submit yourselves to God, draw near to God, and he will draw near to you. Clean your hands, you sinners, purify your hearts, you double-minded. Jeremiah 32 verse 19, 20 and 21. You are great in counsel and mighty in work. Your eyes are open to the ways of sons of men, to give everyone according to their ways and according to the fruit of their doings. You have set signs and wonders in the land of Egypt, and to this day, and in Israel, and among other men, you have made yourself a name, as it is this day. You have brought your people Israel back from the land of Egypt with great signs and wonders, with a strong hand and an outstretched arm. You have and with great terror. Hebrews 3 words 12, 13 and 14. For the word of God is alive, active and sharper than the double-edged sword. It penetrates even through the dividing soul and spirit, bone and marrow. It judges through thoughts and attitude of the heart. Nothing in all creation is hidden from God's sight. Everything is uncovered and laid bare before the sight of Him. He is the one in whom we give an account to. Praise the Lord. नारे लगाओ और गाओ रे, झंडा मसीह का फैलाओ रे। नारे लगाओ और गाओ रे, झंडा मसीह का फैलाओ रे।
यीशु के पास तुम आओ रे, जीवन है वचन भरा है। यीशु के पास तुम आओ रे, गम की ये राहें सब छोड़ो रे, जिंदगी अब तुम ढूंढो रे, गम की ये राहें सब छोड़ो रे, जिंदगी में अब तुम ढूंढो रे। हालेलुया 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 हालेलुया। लंबा सफर जिंदगी का, सच्चाई कोई ना जाने रे, लंबा सफर जिंदगी का, सच्चाई कोई ना जाने रे, आगे ऊपर को उठाओ रे, यीशु के पास तुम आओ रे, आगे ऊपर को उठाओ रे, यीशु के पास तुम आओ रे। हालेलुया 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 हालेलुया। नारे लगाओ और गाओ रे, झंडा मसीह का फैलाओ रे, नारे लगाओ और गाओ रे, झंडा मसीह का फैलाओ रे। பிரைஸ் லார்ட். நம்ம ஜெபம் ஒன்றும் கொடுக்கப்பட்ட காணிகளை ஆசீர்வதிக்கும்படியாக. பிரைஸ் லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். ஒரு ஜெபம் பண்ணுங்க. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. சோதரிக்கிற ராஜா, मैं நன்றியோடு துதிக்கிற இயேசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்முடைய திவ்ய கரத்துல எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா, உமக்கு ஸ்தோத்திர ராஜா. இயேசப்பா, உம்முடைய சமூகத்துல படைக்கப்பட்டதான ஹalleluya हालेलुया अफ्रीके तेरे सम्मुख में धन्यवाद देते राजा। हालेलुया हालेलुया, तूने दिया हुआ भागों में से प्रभु थोड़ा सा तेरे नाम के लिए दिया राजा। वो जिस जगह से परमेश्वर हालेलुया बच्चे लोगों ने उठाया हुआ है, उस जगह को हालेलुया बहुतायत आशीर्वाद से भरपूरता से देने के लिए मांगते राजा। हालेलुया हर एक बच्चों प्रभु हालेलुया तेरा वचन को खाकर तृप्त होने के लिए मदद करिए राजा। हालेलुया तेरा दास को तेरे हाथ में देते हैं। हालेलुया तेरे स्वर्गीय भंडार को खोलकर हालेलुया तेरे वचन से परिपूर्णता से पूरी तौर से हमें तृप्त कराने के लिए मांगते राजा। विशेष रीति में प्रभु जो कमी कटी के साथ प्रभु हालेलुया 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 दरिद्र की स्थिति में रहने वालों के लिए प्रभु तेरे सम्मुख में हम प्रार्थना करते हैं। जितने लोग दे नहीं पाते हैं इसीलिए हम प्रार्थना करते हैं परमेश्वर उनको भी आप हालेलुया आने वाले समय पर आशीर्वाद दीजिए। हालेलुया तेरे नाम से हालेलुया ऊंचा करने के साथ मगन के साथ आनंदित के साथ हालेलुया कृपा करने के लिए मांगते राजा। विशेष रीति में हमारे आंखों को खोलिए, हमारा कानों को खोलिए प्रभु, कतनाई कीजिए, तेरी इच्छा हमारे जीवन पे पूरी होने के लिए अर्पण कर देते राजा। स्तुति करते परमेश्वर। विशेष रीति में प्रभु हालेलुया तेरा उपस्थिति तेरा महिमा तेरा निवास स्थान प्रभु हमारे चारों तरफ से घेर कर रखने के लिए मांगते हैं। बचा हुआ सबू को तेरे हाथ में देते हैं। सारे बागों को तूने प्रभु मंडाल कर हमसे आप बात करने के लिए मांगते परमेश्वर। दीन से तेरे हाथ में देते हैं। सारे स्तुति ऑदर गन महिमा हम आपको देते हैं। यीशु मसीह के नाम से मांगते हैं खुदावंद आमीन ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? सब लोग आनंदित में हैं? நான் ஒரு 2 நாள் வெளியே போயிட்டு வந்துட்டேன். मैं 2 दिन बाहर जाके आया हूँ। தேவ கிருபையால அந்த ஊழியம் ஆசீர்வாதமா இருந்துச்சு. परमेश्वर की अनुग्रह से सेवा पूरा आशीर्वाद पाया। தேவனுடைய வாக்குத்தத்தம் என்னன்னா प्रभु का प्रतिज्ञा ये है உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறான்னு சொல்லி இருக்கிறார்। तेरे सामने में एक द्वार खोल के रखा हुआ है। தேவன் திறந்து வைக்கும்போது ஒருவனும் போட மாட்டான்। परमेश्वर खोल के रखते समय कोई भी उसको बंद नहीं कर सकता। யாருக்கு திறந்து வச்சிருப்பார்? किसके लिए वो खोल के रखेगा? யாருக்கு?
किसके लिए? யாருக்கு? किसके लिए? பாஸ்டர் டேனியலுக்காகவா? पास्टर डैनियल के लिए? யாருக்கு? किसके लिए? அவர் பிள்ளை ஒவ்வொருவருக்கும் उनकी बच्चे हर एक जन को நிச்சயமா திறந்த வாசல். जरूर द्वार खुला हुआ है. விசுவாசிக்கிறவன் அதுல பிரவேசிப்பான். जो विश्वास करता है वो प्रवेश करता है. அந்த விசுவாசத்தோடு நம்ம ஜெபம் பண்ணும்போது वो विश्वास के साथ हम प्रार्थना करते समय கர்த்தர் நம்ம வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். परमेश्वर मेरे जीवन अद्भुत का काम करेगा. हालेलुया हालेलुया. கூட்டம் ரொம்ப ஆசீர்வாதமா இருந்துச்சு. सेवा बड़ी आशीर्वाद पाया. நீங்க சில போட்டோ பார்த்திருப்பீங்க. आप लोगों ने कुछ लोग वो फोटोस देखा होगा. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. प्रभु का नाम की महिमा हो. இந்த மாதம் 30ஆம் தேதி ஞானஸ்நான ஆராதனை இருக்குது. इस महीना 30 तारीख को बपतिस्मा आराधना है. கல்யாணபுரி சபையில வச்சு இருக்குது. कल्याणपुरी कलीसिया में है. நம்ம சர்ச்சுக்கு மேல ஞானஸ்நானம் கட்டி இருக்கிறோம். हमारा चर्च के ऊपर बपतिस्मा टैंक बनाया हुआ है. அதை தொடர்ந்து நம்ம ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. लगातार सेवा के लिए प्रार्थना कीजिए. அதே மாதிரி கேலண்டர்ஸ் ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. और कैरल सिंगिंग आराधना के लिए कैलेंडर्स के लिए प्रार्थना कीजिए. கடந்த ஆண்டு கேலண்டர் அடிச்சு கொடுத்தோம். पिछले साल हम कैलेंडर छपा कर दिया. நிறைய அடிக்கலாம்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். इस साल ज्यादा छपाने के लिए सोचा हुआ है. कैलेंडर्स வந்து ஒரு நல்ல ஒரு சுவிசேஷ ஊழியம் செஞ்சு கொண்டிருக்குது. ये कैलेंडर के द्वारा सुसमाचार के सेवा हो रहा है. கூடுமான அளவு உங்களால நீங்க ஒரு 10 कैलेंडर வாங்கி கூட நீங்க உங்க கிறிஸ்து அல்லாத வீடுகளுக்கு கொடுக்கலாம். हो सकता है तो एक जन 10 कैलेंडर खरीद के दूसरों लोगों के देने के लिए सुसमाचार सेवा कर सकते हैं. பணம் கொடுத்தவங்க சொல்ல पैसा दे के लेने के लिए फ्रीயா வாங்கி கொள்ளுங்க. फ्री में मुफ्त में से ले लीजिए. कैलेंडर அடிக்கிறதுக்கு பணம் இருந்தா உங்களால ஏவப்பட்ட கர்த்தருக்கு நீங்க கொடுங்க. कैलेंडर छपाने के लिए आपके पास पैसा है तो ये सेवा के लिए दीजिए. ஊழியத்தை தாங்கும்போது ஒன்றும் குறைபட மாட்டோம். सेवा को तामते समय पर कोई गट्टी ना होगी. பாஸ்டர் ரொம்ப கஷ்டம் பாஸ்டர். पास्टर जी हमारे लिए बहुत कष्ट है. கொடுக்கத்தக்கதான ஆட்களை எழுப்பி தரும்படி ஜெபம் பண்ணுங்க. जो लोग देने के लिए आप लोग प्रार्थना कीजिए. கர்த்தருடைய ஊழியத்தை கர்த்தர் தடை பண்ண மாட்டார். परमेश्वर का सेवा को परमेश्वर कभी रोकेगा नहीं. கர்த்தருடைய கிருபையால சொல்றேன் கடந்த இந்த यूपी மினிஸ்ட்ரிக்காக ரொம்ப நாளா ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். यूपी मिनिस्ट्री के लिए बहुत दिनों से प्रार्थना किया. ஆனா यूपी பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப பிரச்சனைகள் போராட்டம் நிறைந்த இடம். यूपी के बारे में आप लोग जानते हैं वहां पर बहुत उपद्रव रहता है करके. கர்த்தர் நமக்கு வழிவாசல் திறந்திருக்கிறார். लेकिन परमेश्वर हमारे लिए द्वार खोला है. அவர் அனுமதியோட போனா நமக்கு ஜெயம் உண்டு. उनके अनुमति के साथ हम जाएंगे तो हमारे लिए रास्ता है. ஆண்டவர் திறந்து வச்சிருக்கிறார். परमेश्वर ने खोल कर रखा है. அதனால ஜெபம் பண்ணுங்க. लगातार प्रार्थना कीजिए. பாஸ்டர் இப்படி நீங்க போறனால உங்களுக்கு என்ன फायदा பாஸ்டர்? पास्टर जी आप ऐसे जाने के कारण आपका क्या फायदा है? எனக்கு फायदाனால தான் போறேன். मेरे लिए फायदा है इसलिए मैं என் பேர் தேவராஜ்யத்தில் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. தேவராஜ்யத்தில் பேர் எழுதப்படுகிறது. परमेश्वर का राज्य महिमा हो रहा है. அப்ப நிறைய இடங்களில் ஊழியம் செய்யறதால கர்த்தர் நாம மகிமைப்படுகிறது. कई जगह पे सेवा करने के कारण परमेश्वर का नाम महिमा हो रहा है. கர்த்தர் சித்தமான ஒரு நாட்ல பனாரஸ்னு ஒரு பகுதி கடந்து போலான்னு இருக்கிறேன். பனாரஸ் परमेश्वर का इच्छा है तो आने वाला समय पर बनारस जाने के लिए सोचा हुआ है. छत्तीसगढ़ இருக்குது. और छत्तीसगढ़ में भी जाएंगे. நம்ம ஊழியம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். सेवा कर रहे हैं. ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். परमेश्वर நீ வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். प्रतिज्ञा दिया हुआ है. நீ கனிதரும் திராட்சை கொடி. तू फलता देने वाला पौधा है. யோசேப்புக்கு ஆண்டவர் சொன்னார். यूसुफ से परमेश्वर ने कहा. யோசேப்புக்கு அவன் தகப்பனாகிய யாக்கோபு சொன்னார். यूसुफ का उसका पिताजी याकूब ने कहा. நீ கடைசி நாட்கள்ல யாக்கோப் மரிக்கிறதுக்கு முன்பதாக தன் பிள்ளைகளை கூப்பிட்டு ஆசீர்வதிக்கிறார். याकूब मरने से पहले अपने बच्चों को बुलाकर आशीर्वाद देने लगा. யோசேப்பு நீ கனிதரும் திராட்சை கொடி. यूसुफ से कहा तू फलता देने वाला दाखलता है. இயேசு சொல்லும் பொழுது यीशु मसीह जब बोलते நானே திராட்சை செடி मैं हूँ सच्चाई दाखलता हूँ. तुम डालियां है. என்னை நிலைத்திருக்கும் பொழுது मुझ में जो बने रहेगा अनेक கனிகள் கொடுக்கப்படும். तू बोता है तो फलता देगा. கிறிஸ்துவில் நிலைத்திருந்தால் हम मसीह में बने रहेगा கிறிஸ்து கொண்டு கனி கொடுக்கிறவங்களா மாறுவோம். मसीह के साथ हम फलता देने वाला बनेंगे. இந்த ஊழியம் கர்த்தருடைய ஊழியம். ये सेवा प्रभु का है. கர்த்தர் பார்த்து நடத்தி கொண்டிருக்கிறார். परमेश्वर देखकर चला रहा है. ஜெபம் பண்ணுங்க. आप लोग प्रार्थना कीजिए. ரொம்ப பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். बहुत कोशिशें करते हैं. दिल्ली மாத்திரமல்ல सिर्फ दिल्ली नहीं நம்ம டெல்லியில இருந்துகிட்டு हम दिल्ली में रहकर
எல்லா ஸ்டேட்டையும் சந்திக்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். सारे स्टेट में प्रभु का सेवा फैलना है. நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. आप भी प्रार्थना कीजिए. கர்த்தர் ஊழியத்தை எடுத்து பயன்படுத்துவார். प्रभु सेवा में उपयोग करेगा. நீங்க இல்லனா ஊழியம் செய்ய முடியாது. आप नहीं है तो सेवा नहीं हो पाता है. நான் ஒண்டியா ஒண்ணும் பண்ண முடியாது. मैं अकेला कुछ नहीं कर सकता. ஆரம்ப நாட்கள் தனிமையா இருந்து செஞ்சேன். मैं शुरुआत में मैं अकेला रहकर काम किया. பிள்ளைங்க நீங்களா இருக்கும் பொழுது अभी अब बच्चे लोग आप रहते நீங்களா சேர்ந்து இந்த ஊழியத்தை செய்யணும். आप सब मिलकर हम सेवा करना है. அப்போ தேவராஜ்யம் சீக்கிரம் கட்டப்படும். तभी परमेश्वर का राज्य जल्दी बनेगा. வெளிப்படுத்து 3:8 வசனம் வாசிக்கும் பொழுது प्रकाशित वाक्य 3 अध्याय 8वीं वचन में हम देखते हैं. प्रकाशित वाक्य रेवलेशन चैप्टर 3 वर्स 8. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். तेरे कामों को मैं जानता हूं. என்ன சொல்லிருக்காரு? கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் வசனத்தை கைக்கொண்டபடியினால் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், ஒருவனும் பூட்ட மாட்டான். போதும். मैं तेरे कामों को जानता हूं. देख मैंने तेरे सामने एक द्वार खोल रखा है जिसे कोई बंद नहीं कर सकता. तेरी सामर्थ्य थोड़ी सी तो है, फिर भी तूने मेरे वचन का पालन किया है और मेरे नाम को इनकार नहीं किया. யாருக்கு திறந்த வாசல்? किसको खुला द्वार? சொல்லுங்க, யாருக்கு திறந்த வாசல்? बोलिए किसके लिए खुला द्वार? சொல்லுங்க, யாருக்கு திறந்த வாசல்? बोलिए किसके लिए खुला द्वार? தெரிஞ்சதை சொல்லுங்க. जो कुछ आता है वो बोलिए. தெரியாததை சொல்லுங்க. जो कुछ नहीं आता उसके लिए भी बोलिए. किसके लिए खुला द्वार? நாமத்தை அறிந்தவனுக்கு. जो कोई उनका नाम को जानने वालों के लिए. வசனத்தை கைக்கொள்ளுறவங்களுக்கு. जो वचन को पालन करता है. நாம எல்லாரும் அறிஞ்சிட்டோம். हम सब जान लिया. இயேசு உலகத்துக்கே தெரியும். यीशु ही मसीह करके सब लोग जानते हैं. ஆனா வசனத்தின்படி நடக்கிறவங்களுக்கு, लेकिन वचन के अनुसार चलने वालों के लिए திறந்த வாசலை ஆண்டவர் வச்சிருக்கிறார். मैं खुला द्वार रखा हुआ है. திறந்த வாசல்? किसके लिए खुला द्वार? வசனத்தை கைக்கொண்டு जो वचन को पालन करते हैं. அந்த வசனம் சொல்லும்போது ये वचन बोलता है கொஞ்சம் பலன் இருந்தும் थोड़ी सी सामर्थ्य है. என் நாமத்தை மறுதலியாமல் मेरा नाम को तूने इनकार नहीं என் किया. வசனத்தை கைக்கொண்டபடியினால் मेरा वचन को तूने पालन करता है. அவங்களுக்கு திறந்த வாசல். उनके लिए खुले द्वार. எனக்கு ஆண்டவர் திறந்த வாசல் வச்சிருக்கிறார். परमेश्वर मेरे लिए खुले द्वार ஒவ்வொருத்தரும் சொல்லணும், எனக்கு திறந்த வாசல் வச்சிருக்கிறார். हर एक जन बोलिए मेरे लिए परमेश्वर ने खुला द्वार रखा है. தேவன் திறந்த வாசல் ஒருவனும் பூட்ட முடியாது. परमेश्वर ने एक द्वार को खोल दिया तो कोई भी उसको बंद नहीं कर உங்களுக்கு ஆண்டவர் திறந்த வாசல் வைத்திருக்கும் பொழுது आपके परमेश्वर खुला द्वार रखते समय அந்த திறந்த வாசலை யாரும் பூட்ட முடியாது. वो खुला द्वार को कोई भी बंद नहीं कर सकेगा. சொந்தக்காரன் பூட்ட முடியாது. रिश्तेदार बंद नहीं कर सकेगा. பாஸ்டர் வந்து கூட உங்களை பூட்ட முடியாது. पास्टर जी भी बंद नहीं कर सकेगा. வாசல் திறந்தது யாரு? कौन द्वार खोला है? கர்த்தர். परमेश्वर. யெகோவா தேவன் திறந்துட்டா यहोवा परमेश्वर खोल दिया तो உங்க வாழ்க்கை திறந்த வண்ணமாகவே இருக்கும். आपका जीवन में द्वार खुला ही रहेगा. அதற்கு நீங்க வசனத்தை கைக்கொள்ள வேண்டும். उसी के लिए आप इस वचन को पालन करना है. கொஞ்சம் பலன் இருந்தும் थोड़ा सा सामर्थ्य है. நாமத்தை மறுதலிக்காம இருந்தா मेरे नाम को तूने इनकार नहीं பெரிய किया. ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியும். बड़ी आशीर्वाद मिलेगा. ஏன் கொஞ்சம் பலன் சொல்றாரு? क्यों थोड़ी सी सामर्थ्य? ஏன் வசனத்தை கைக்கொள்ள சொல்றாரு? क्यों वचन को पालन करना है? வசனத்தை யார் கைக்கொள்வாங்க? वचन को कौन पालन करते हैं? அவரோடு நடக்கிறவங்களுக்கு. उनके साथ साथ चलने ஆண்டவரோடு वाले. நடக்கிறோமா? हम प्रभु के साथ साथ चलते हैं. சொல்லுங்க, ஆண்டவரோடு நடக்கிறோமா? बोलिए मैं प्रभु के साथ चलता हूँ. வேத வாசித்தோமா? ये बाइबल का रीड करते ஜெபம் हैं, பண்ணோமா? प्रार्थना करते हैं. நான் நேரம் கிடைக்கும் போதெல்லாம். जब जब समय मिलता है. யாரு? कौन? யார் பாட்டு பாடுனது? कौन ये गीत गाया? மோசஸ் ராஜசேகர் பாடினாரு. मूसस राजशेखर पास्टर நேரம் जी ने. கிடைக்கும் போதெல்லாம் இல்ல. जब जब समय मिलता है நேரத்தை நம்ம உருவாக்க வேண்டும். हम समय को बना के रखना நம்ம है. உருவாக்கி படிச்சா हम तैयार करके रखने से கர்த்தர் திறந்து வைப்பார். परमेश्वर द्वार खोलेगा. இந்த யூபி மினிஸ்ட்ரிக்கு 6 மாசமா ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். ये यूपी मिनिस्ट्री के लिए 6 महीने से प्रार्थना किया. ஆண்டவர் சொன்ன பின்பு போகும்போதுதான் परमेश्वर जब बोला तब निकलते समय கர்த்தர் எல்லாம் வழிவாசல் திறந்து வச்சார். परमेश्वर सारे राहों को उन्होंने तैयार அப்போ किया. திறந்த வாசல் எப்ப கொடுப்பாருன்னா वो कब खुले द्वार அவர் रखेगा? வசனத்தை கேட்டு அது மாதிரி நடக்கும் பொழுது. उनके वचन को मानकर उसके अनुसार चलते समय. இந்த மாதிரி ஊழியத்துல நீங்க பாத்தீங்கன்னு வெச்சுக்கோங்களேன். ऐसे सेवा को आप लोगों ने देख लिया तो நம்ம டெல்லியில இருந்துகிட்டு हम दिल्ली में रहकर ரொம்ப
சந்தோஷமா இருக்கிறோம், बहुत आनंदित से रहते हैं, நமக்கு எந்த குறை கிடையாது, कोई कट्टी नहीं है, பாத்ரூம் वसதி தான், தண்ணி वसதி தான், सारे पानी का सारे सुविधा हमारे लिए கரண்ட் है, वसதி தான், बिजली का भी सुविधा है। 5 நிமிஷம் கரண்ட் போச்சுன்னு வெச்சுக்கோங்க, 5 मिनट बिजली चला गया तो எப்படி இருப்போம், हम क्या कैसे रहते हैं? அசு புசுன்னுகிட்டு இருப்போம், अश बुश करके बोलना शुरू कर देते சொல்ல हैं, மாட்டோமா, बोलते नहीं बोलते, உடனே போன் பண்ணி எவனான்னு பார்க்கணும், एकदम फोन करके किसी से बोलते हैं। கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ்ல இருந்தா என்ன பண்ணுவாங்க, गवर्नमेंट क्वार्टर्स में रहने वाला क्या करते உடனே हैं? யாருக்கு போன் பண்றது, एकदम किसको फोन कर देते हैं? சிபிடபிள்யூக்கு போன் பண்றது, सीपीडब्ल्यूडी கரண்ட் इमरजेंसी வரலையே, करंट बिजली नहीं आया, நான் அந்த இடத்துல சிபிடபிள்யூ கிடையாது, वहां पर कोई सीपीडब्ल्यूडी नहीं है, எந்த இதுமே கிடையாது, कोई भी सुविधा नहीं है, கரண்ட் வந்தா வரும், चाहे करंट आ गया तो आ गया, அங்க அப்படி ஆராதனை பண்ணும்போது கரண்ட் போயிடுச்சு, ऐसे आराधना करते समय करंट चला வரவே இல்ல, गया, आया नहीं, முடியற நேரத்துல வந்துச்சு, मतलब आराधना का अंतिम समय पर आया, ஜனங்கள் உட்கார்ந்து ஆராதிச்சுக்கிட்டு फिर இருந்தாங்க, भी लोग बैठ कर आराधना ஏன் किया। சொல்லனே திறந்த வாசலை கத்த क्यों मैं कहता வச்சிருக்கும்போது हूं, मैं द्वार खुला द्वार मैंने रखा हुआ ஒருவனும் है, போட்ட மாட்டான், कोई भी बंद नहीं कर அப்ப நாங்க सकेगा। போக ஆயத்தமா இருந்தாலும் हम जाने के लिए तैयार होने से भी அங்க உள்ளவங்க சொல்றாங்க, वहां पे रहने वाला कह பாஸ்டர் रहे நீங்க थे, வந்தா எப்படி பாஸ்டர் தங்குவீங்க, पास्टर जी आप आने से कैसे रहेंगे यहाँ पे? நாங்க சொன்ன எங்களுக்கு ஒரு பாய் இருந்தா போதும் அங்க படுத்து தூங்கிடுவோம், मैंने कहा एक चटाई रहने से काफी हम वहां लेट जाएंगे। டாய்லெட் வசதி இல்ல பாஸ்டர், पास्टर जी टॉयलेट का सुविधा नहीं எங்க है, ஜனங்கள் சுவிசேஷம் சொன்னா போதுங்க, हमने बोला कि लोगों को प्रचार करेंगे काफी है, நாங்க வரமணி எல்லாம் ஆண்டு ஆயத்தப்படுத்தோம்னு சொன்னோம், हम आने से पहले परमेश्वर सब कुछ तैयार रखेगा, கத்த அப்படி ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தார், परमेश्वर ऐसे ही तैयार 3 करके நாள் रखा। ஸ்கூலுக்கு லீவ் கொடுத்தாச்சு, 3 दिन स्कूल के लिए छुट्टी दे दिया, ஸ்கூல்ல நல்ல பிரின்சிபல் ரூம் கொடுத்தாங்க, स्कूल वाले ने अच्छा सा प्रिंसिपल का रूम दे அங்க दिया, நல்ல டாய்லெட் நல்ல பாத்ரூம் எல்லாம் வசதி वहां இருந்துச்சு, पे टॉयलेट सुविधा सब कुछ मिला था। இதே ஸ்கூல் நாள் போயிருந்தா अभी स्कूल का टाइम चला गया तो நமக்கு ஒண்ணு கிடைச்சிருக்காது, हमारे लिए कुछ नहीं मिल ஆண்ட सकता ஏற்ற था। வேளை கொண்டு போய் परमेश्वर ठीक समय पर ले जाकर கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துறார், परमेश्वर का नाम को महिमा உனக்கு दिया। ரொம்ப திறந்த வாசல் வச்சிருக்கிறேன், तेरे सामने खुला द्वार रखा हुआ உனக்கு है, ரொம்ப ஒருவனை எதிர்த்து நிற்க முடியாது, कोई भी तेरा विरोध खड़ा नहीं हो सकेगा, ஏன் அவன் வந்துட்டான் இவன் வந்துட்டான்னு சொல்லவே கூடாது, क्योंकि वो आ गया ये आ गया इसलिए वो गया ऐसे मत बोलिए। தேவன் திறந்ததுதான், परमेश्वर खोल दिया तो वो खोल गया। யோசுவை ஆண்டவர் அழைத்தார், यहोशू को परमेश्वर ने எப்ப बुलाया, அழைச்சாரு, कब बुलाया? எப்ப அழைச்சாரு, कब बुलाया? அழைச்சாரா, यहोशू को बुलाया परमेश्वर ने, யோசு அழைக்கவே இல்ல கர்த்தர், यहोशू को परमेश्वर ने नहीं बुलाया। யோசு எப்ப வந்தாருன்னா यहोशू कब आया? வாலிபனா இருக்கும்போது மோசே பின்னாடி போய்கிட்டே இருந்தான், जब जवान उम्र था तभी मूसा के साथ साथ चलने ஜனத்தை விட்டு लगा, அவன் தனித்து மோசையோட உறவாடி கொண்டிருந்தான், लोगों को छोड़कर मूसा के साथ उसने अकेला रहकर वास करने लगा, ஊழியக்காரனோட சேர்ந்திருந்தான், परमेश्वर का सेवक के साथ बनी रहा। அந்த ஊழியத்தை ஒரு நாளும் கேட்கவே இல்ல, उसने कभी भी ये सेवा मुझे दे दो करके नहीं மோசே மரித்த पूछा। பின்பதாக मूसा मरने के बाद கர்த்தரே யோசுவோட பேசினார், परमेश्वर मूसा से बात நான் किया, மோசேயோடு இருந்தது போல मैं जैसे मूसा के நான் साथ உன்னோடு கூட இருப்பேன் वैसे मैं तेरे संग भी रहूंगा, சொன்னாரா, बोला அப்ப ஆண்ட இருப்பேன்னு சொன்னவர் रहूंगा करके कहने உனக்கு ஒருவனை वाला, எதிர்த்து நிற்பதில்லை, तेरा विरोध कोई भी खड़ा नहीं हो सकेगा। யோசுவாக்கு விரோதமா யார்கிட்ட வந்தாங்களா, यहोशू का विरोध कोई खड़ा हुआ? சொல்லுங்க, बोलिए, வந்தாங்களா வரலையா சொல்லுங்க, आया नहीं आया? बोलिए, யோசுவா மாத்திரம் சொல்லாதீங்க, அந்த யெகோஷு மாத்திரம் இஸ்ரவேல் இல்ல. ஜனங்க முல்லா पूरा इजराइलों का विरोध कोई आया? आया? ஏன் வந்தாங்க, क्यों आया? ஏன் வந்தாங்க, क्यों आया? ஆயி பட்டணத்தை பிடிக்க போகும்பொழுது जब आई नगर को पकड़ने के लिए गए थे, யோசுவா சொன்னாரு यहोशू ने कहा இதெல்லாம் சுட்டெரிக்க வேண்டும், ये सारा मतलब वस्तुओं को पकड़ने के बाद उसको ஒருவன் जला என்ன देना பண்ணா, है। சில விலை உயர்ந்த சில பொருளை எடுத்து வச்சுக்கிட்டான், एक व्यक्ति ने उसमें जो बहुमूल्य वस्तु को उठाकर अपने लिए रखने लगा। கூட்டத்துல வந்து சொல்ல நீ எதுவுமே எடுக்காதன்னு சொல்லி இருக்கிறான், परमेश्वर ने बताया कोई भी जो चोरी किया हुआ वस्तु को அவன் पकड़ யோசுவா रखना नहीं। வார்த்தையை கேட்காம यहोशू के बात को नहीं அவன் என்ன माना, பண்ணா, वहां पर क्या किया? ஆகான் சில எடுத்து வச்சு ஒளிச்சு வச்சுக்கிட்டான், हागान ने बबलोनिया का शाल को कुछ वस्तुओं को उठाकर அப்ப रखने பாருங்க लगा। தேவன் சொன்ன வார்த்தை மாத்திரம் செய்யும் பொழுது जो परमेश्वर ने बताया उस बात को मानते நமக்கு समय ஒருவனை எதிர்த்து நிக்க மாட்டான், हमारा विरोध कोई भी उठेगा नहीं। அப்பதான் யோசுவா அழுகுறான், तभी यहोशू रो रहा है, ஆண்டவர் இந்த பிரச்சனை யுத்தம் நடக்குது, क्यों परमेश्वर इजराइल के विरोध நீ क्यों युद्ध हो रहा है? மோசேயோட இருந்தப்ப சொன்னீரே आपने कहा था मैं मूसा के साथ था वैसे तेरे साथ எங்க रहूंगा வாழ்க்கையில இந்த பிரச்சனை, हमारे जीवन पे क्यों ऐसे அப்படி समस्या? பண்ணும்போதுதான் तब प्रार्थना करते समय ஆகான் ஆகாதவனாய் போனான், परमेश्वर ने कहा तुम्हारे बीच में एक हागान है वो निकल जाएगा, அவனை அடிச்சுட்டா சரியாயிரும், उसको तू जला दे उसके बाद सब ठीक हो பாருங்க जाएगा। ஏன் சொல்ல வரேன்னு, அந்த ஆகான் இருக்கிற வரைக்கும் जब तक ये हागान तेरे जीवन पर रहेगा எதிரிகள்
உள்ள வந்துட்டு தான் இருப்பாங்க. तब शत्रु लोग अंदर आकर रहेंगे. ஆகாருடைய சுபாவங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்கும் பொழுது हगान के स्वभाव हमारे जीवन पर रहते समय तक திறந்த வாசலை பிரவேசிக்க முடியாது. हम खुले द्वार के अंदर नहीं जा पाएंगे. என்ன பிரச்சனை வரும், அங்க யுத்தம் நடந்துட்டே இருக்கும். कितना मतलब ऐसे कुछ भी काम करोगे वहां पर युद्ध आता रहेगा, போராட்டம் வந்துட்டே இருக்கும், उपद्रव आता रहेगा. அப்ப அந்த ஆகானை அழிச்சு விட்டா அப்புறம்தான் अगान को तो मिटा डालेगा, அப்ப ஜெயம் உண்டு. तब जय पाओगे. மத்திய 28:20 வாசிக்கும் பொழுது मत्ती सुसमाचार 28वां अध्याय 20वां वचन कहता है, இயேசு சொன்னார், मैंने मरा சதாகாலம் உயிரோடு கூட இருக்கிறேன், लेकिन मैं सदाकाल तेरे साथ जीवित रहता हूं, संसार के जगत के अंत तक तेरे संग रहूंगा. உலகத்துல யார் நம்ம முடிவு வரைக்கும் இருப்பாங்க? जो जगत के अंत तक कौन हमारे साथ रह सकता है? சொல்லுவாங்க, யார் சொல்லுவாங்க? बोलिए कौन रहेगा? சொல்லுங்க, बोलिए कौन रहेगा? மனிதர்கள் பேசுறாங்க, ये मनुष्य लोग इस संसार में बोलते हैं எல்லாம் செய்து முடிப்போம் பாஸ்டர். पास्टर जी आपके साथ रहकर हम सब कुछ करेंगे, हम इस कलीसिया के लिए खंबा बनकर रहेंगे. அப்புறம் फिर யார் தூணா இருப்பேன்னு சொல்றாங்களோ, जो कोई मतलब मैं खंबा बनकर रहूंगा बोलते हैं, நான் யார் இப்படி பண்ணுவேன்னு சொல்றாங்களோ, मैं ऐसे कर दूंगा करके जो कोई कहते हैं நம்பவே மாட்டேன். उनके मैं बिल्कुल भरोसा नहीं रखता. मैं किसी को भी भरोसा नहीं करता. वचन दिल्ली வரும்போது मेरा जो दिल्ली में आते सब प्रभु का वचन है, नंबले பார்க்கலாம், मनुष्य से भरोसा रखने से बढ़कर பற்றுதா இருப்பதே நல்லது. यहोवा के ऊपर भरोसा रखना उत्तम है. वचन है, वचन कौन सा है? 118 भजन संगीत 118 6 व 7 18 118 8 இதுதான் வாக்குத்தத்தம். यही प्रभु का वचन. இது வரைக்கும் மனுஷன் நம்பி போனதே கிடையாது. मैं कभी मनुष्य के पीछे गया नहीं. எங்க போனாலும் அப் அண்ட் டவுன் டிக்கெட்டோட தான். कहीं पर जाने से मैं जाने का आने का टिकट के साथ गया. அந்த ஆண்டவரே செய்வார். परमेश्वर ही करता है. கர்த்தர் நமக்கு முன்பா போனா परमेश्वर हमारे सामने जाएगा, கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுக்கிறவர். वो हमारे जय देता है. உனக்கு முன்பா ஒருவன் எதிர்ப்பு, तेरे आगे कोई भी विरोध नहीं खड़ा होगा. நீங்க மனுஷனை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, आप मनुष्य को क्यों देखते हो? உலகத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, संसार की तरफ से क्यों देखते हो? நம்மளே சொல்லி திட்டிடுவோம். कई बार हम ही घूम फिरा के फिर अपने आप को डांट लेते हैं. குடும்பத்துல கணவன் மனைவி பிள்ளைகளோட இருக்கிறோம், हमारा पति पत्नी बच्चों के साथ रहते हैं, பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்காங்க, அங்க आसपास लोग रहते हैं. நம்ம காலை எழுந்திருச்சு வெளிய போகும்போது हम सुबह उठकर जाते समय யாரையாவது ஒருத்தர் பார்த்துன்னு வச்சுக்கோங்க, किसी को विरोध हमने मतलब किसी के सामने देख लिया நடக்கறான்னு வச்சுக்கோங்க, वो कुछ काम अपने सोचा वो काम नहीं हुआ तो என்ன சொல்லுவோம்? क्या बोलते हैं? காலையில இவங்க வந்தாங்க, ये सुबह के समय ये आए, அதனால என் வேலையும் इसलिए मेरा काम நடக்கல, कुछ नहीं हुआ. எத்தனை நேரம் நம்ம சொல்லி இருக்கிறோம்? कितना लोग बोलते हैं? சொல்லுங்க, बोलिए. இவங்களால தான் இந்த பிரச்சனை வந்துருச்சு, इनकी वजह से ये काम हुआ, அவங்களால கிடையவே கிடையாது. उनकी वजह से नहीं हुआ. முதல்ல தேவ சம ஜெபம் பண்ணி போய்ட்டு வச்சுக்கோங்க. आप परमेश्वर के सम्मुख वो प्रार्थना करके गए, कितना பேர் வந்தாலும் कितना लोग आपका विरोध आने दे, பிரச்சனை இல்ல, आपके लिए समस्या नहीं. கர்த்தர் உங்க முன்பா போகும் பொழுது प्रभु आपके आगे आते समय அவர் ஜெயமாய் மாத்தி वो தருவார். सब कुछ जयवंत அதனால करता है. கர்த்தரை முன்னாடி வைங்க, प्रभु को आगे रखो. உங்க வேலையில கர்த்தரை முன்னாடி வைங்க, आपका सारे कामों पर प्रभु को रखो. குடும்பத்துல கர்த்தரை முன்னாடி வைங்க, पारिवारिक जीवन में परमेश्वर को आगे रखो. கூட கர்த்தரை முன்னாடி வைங்க, सेवा के विषय में भी परमेश्वर को आगे रखो. उनको आगे रखने से ஒருத்தன் எதிர்த்து நிற்பதில்லை, कोई भी तेरा विरोध नहीं आएगा. நீங்க செய்ய நினைத்தது தேவ பலத்தோடு செய்து முடிக்க முடியும். आप जो कुछ करना चाहते परमेश्वर की सामर्थ से करके देखो. யோசுவாக்கு சொன்ன வாக்குத்தத்தம் தான் நமக்கு. जैसे यहोशू के कहा वही वचन हमारे लिए, ஒருவன் எதிர்த்து நிக்க முடியாது. कोई भी तेरा विरोध नहीं आएगा. நம்ம ஆண்டவர் இடத்துல வச்சிருந்தா हमें परमेश्वर एक जगह पे रख लिया तो ஆசீர்வாதமா கத்த மாட்டுவார். यही से परमेश्वर आशीर्वाद देता रहेगा. दूसरा, शत्रुக்களை मुறியடிப்பார், शत्रुओं को चढ़ाई करके जय देगा. कोई भी तेरा विरोध नहीं खड़ा होगा. शत्रुக்களை मुறியடிப்பார். दूसरा, जो शत्रुओं को चढ़ाई करके तू जय पाएगा. और वचन वासिंग வெளிப்படுத்து 3 அதிகாரம் प्रकाशित वाक्य 3 अध्याय 10 வசனம் 10वीं वचन. என் பொறுமை குறித்து Revelation chapter 3 verse 10. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். तूने मेरे धीरज के वचन को थामा है, इसलिए मैं भी तुझे परीक्षा के उस समय बचा रखूंगा जो पृथ्वी पर रहने वालों के परखने के लिए सारे संसार पर आने वाला है. பூச்சக்கரத்து மேல வர்ற கோபாக்கணைகளுக்கு the
पृथ्वी के ऊपर आने वाला क्रोध से, சோதனைகளுக்கு जो परीक्षा से தப்பும்படி बचाने நான் உன்னோடு கூட இருப்பேன். मैं तेरे साथ रहूंगा। பிரச்சனை இந்த உலகத்துல நிறைய பிரச்சனை வரும், संसार में बहुत समस्या आएगा, தேவன் நம்மளோட கூட இருந்தா प्रभु हमारा साथ रहेगा तो பிரச்சனையில ஜெயம் பெற்றுக்கொள்ள முடியும்। ये समस्या से हम जय पाएंगे। மோசேஸ்க்கு பாருங்க, मूसा को देखिए வனாந்தரத்துல வரும் பொழுது रेगिस्तान में आते समय ஏற்கனவே இந்த பிரச்சனை மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தான்। पहले से वो कहता है कि मैं नहीं जाऊंगा नहीं जाऊंगा, சிவந்த சமுத்திரத்தை வழியா கொண்டு போறேன்னு சொல்லியிருந்தா लाल समुद्र की रास्ता से मैं ले जाऊंगा करके வேண்டானே சொல்லியிருப்பான்। पहले से बोल दिया तो वो कहता है मैं नहीं जाऊंगा, ஆனா ஆண்டவர் கொண்டு போகும்போது लेकिन परमेश्वर जब लेकर जाते வாக்குத்தத்தத்தை கொடுத்து கொண்டு போகும்போது प्रतिज्ञा देकर लेकर जाते அவன் समय ஜெயமா மாற்றி கொண்டு வருகிறான்। उसको जय बना दिया மோசே है। யுத்த வீரனே கிடையாது, मूसा एक युद्धवीर नहीं है, கர்த்தர் அவனோடு கூட இருந்தனால लेकिन परमेश्वर उसके साथ रहने के இஸ்ரவேல் कारण ஜனங்கள் யுத்த வீரரே கிடையாது, इजराइल लोग भी युद्ध करने वाले वीर नहीं थे, அடிமைத்தனத்தில் கிடந்தாங்க। वो दासत्व स्थिति में ஒரு ஆண்டு रहने ரெண்டு ஆண்டு இல்ல, वाले। 1 साल 2 साल 430 ஆண்டுக்கு அடிமைத்தனத்துல வாழ்ந்து வந்தாங்க। 430 साल तक वो दासत्व में रहे அது थे। பிள்ளைங்க சொல்லி சொல்லியே வளர்த்து வந்தாங்க, उनके बच्चों को यही सिखा कर आए நம்ம हैं, அடிமை நம்ம அடிமை। हम तो दास है, हम तो दासी है। ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் நிறைவேறும் பொழுது परमेश्वर का वायदा पूरी होते எல்லா समय சத்துருக்களையும் முறியடிச்சு வந்தாங்க। सारे शत्रुओं को चढ़ाई करके उन्होंने அப்ப जय நம்ம யாருக்கு पकड़ाई। அடிமை கிடையாது, हम कोई भी दास दासी नहीं, கர்த்தருக்கு அடிமையா இருக்க हम வேண்டும்। परमेश्वर का दास है। மனுஷனுக்கு அடிமை ஆயிட்டா, मनुष्य का दास होगा तो, உலகத்துக்கு அடிமை ஆயிட்டா, ये संसार के दास होगा तो, பணத்துக்கு அடிமை ஆயிட்டா, पैसा के दास होगा நம்ம तो சத்துருக்கள் நம்மளை முறியடிச்சிருவாங்க। हम शत्रु लोग हमें चढ़ाई करके जय நாம पा लेते சத்துருக்களை हैं, முறியடிக்க வேண்டும்। लेकिन हम शत्रुओं से जय पाना है, அப்ப சத்துருக்கள் முறியடிக்க முடியாது। शत्रुओं से जय पाना है तो ஆண்டவர் சொன்னார், நான் உன்னோடு கூட இருப்பேன், परमेश्वर कहते मैं तेरा संग இதோ रहूंगा, நான் சீக்கிரமா வருகிறேன்। मैं जल्दी शीघ्र आने वाला हूँ। ஏசப்பா வராரா வரலையா? यीशु मसीह जल्दी आ रहे हैं। எதுக்கா வராரு? किस लिए आ रहे हैं? किस लिए आ रहे எதுக்கா हैं? வராரு? क्यों आ रहे हैं यीशु வரும்போது मसीह? எல்லாம் போயிருமா? हम सब चले जाएंगे उस समय, போயிருமா? चले जाएंगे। ஒரு சில சந்தேகம் இருக்குது, कुछ लोगों का संदेह है, डाउट है कुछ எப்ப लोग। வராரு? कब आ रहा है? எப்ப வராரு? कब आ रहा है यीशु मसीह? சீக்கிரமா வரான்னாரு। शीघ्र आ रहा அப்ப हूं। நாங்க ஊரு யூபி போயிருக்கும் பொழுது जब हम यूपी गए थे 6:30 மணிக்கு போற ட்ரெயின் 6 மணிக்கு போயிடுச்சு। 6 बजे 6:30 बजे जाने वाला ट्रेन 6 बजे आ गया। 6 மணிக்கு முன்பதாகவே எங்களுக்கு ஆயத்தமா ஒரு ஆட்டோ வச்சிருந்தாங்க। 6 बजे की पहले ही हमारे लिए तैयार किया हुआ ऑटो आकर खड़ा हो நாங்க गया। போவோம், வெளிய வந்து எங்க கூட்டி போயிட்டாங்க। हम जैसे भाग रहे हैं एकदम हमें लेकर चला गया। டெல்லிக்கு வரும்போது जब दिल्ली में आते समय ட்ரெயின் லேட், दिल्ली में ट्रेन लेट, போகும்போது சரியா போயிட்டோம், जाते समय जल्दी ठीक समय வரும்போது पर, ட்ரெயின் லேட்। आते समय पे ट्रेन लेट, டெல்லி எல்லாம் பயங்கர டிராபிக் ஏரியா, क्योंकि ट्रेन दिल्ली में बहुत ट्रैफिक एरिया है, அதான் எங்க இந்த காசியாபாத்ல இறங்கிட்டேன்। इसलिए मैं गाजियाबाद में उतर गई। காசியாபாத்ல இறங்காம டெல்லிக்குள்ள வந்தேன்னு வச்சுக்கோங்க, गाजियाबाद में ना उतर के मैं दिल्ली तक आ गया இங்க तो 11 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்திருப்பேன்। यहाँ पर 11 बजे पहुंच लेता, ஆனா காசியாபாத்ல இறங்கணும்னால लेकिन गाजियाबाद में उतरने के அங்க कारण இந்த மெட்ரோல ஏறி वहां से मैंने मेट्रो में चढ़ा, சீக்கிரமா 9 மணிக்கெல்லாம் வந்துட்டேன்। शीघ्र 9 बजे मैं पहुंच गया। ஏன்னா அந்த சூழ்நிலையை பார்த்து ஓடி வந்துடணும்। परिस्थिति को देखकर ऐसे बदल दिया, இல்ல இல்ல அந்த ட்ரெயின்ல தான் போவேன், नहीं उसी ट्रेन पर ही जाऊंगा, அடுத்து வேலை நிறைய இருக்குங்க। फिर और काम बहुत पड़ा हुआ है। அந்த அந்த நம்ம எதிர்பார்த்து கொண்டு அங்க இருந்தாங்க, वो मतलब हमें देख के वो लोग इंतजार किया था, டெல்லியில நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருந்தாங்க। அல்லேலூயா। டெல்லியில எதிர்பார்த்து दिल्ली में भी इंतजार किया எப்ப था, வருவீங்க எப்ப வருவீங்க, कब आओगे। ஏன் சொன்னா நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க, ஆண்டவர் அப்படித்தான் நினைக்கிறாரு। ऐसे परमेश्वर भी हमें देखते रहते இயேசு हैं। சீக்கிரம் வராரு, यीशु मसीह जल्दी आने वाला உன் है। கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு तेरा मुकुट को कोई चुरा नहीं உன் सकता, குழலை பற்றி கொண்டிரு। तेरे पास जो है उसको पकड़ कर रखो। அப்போ நமக்குள்ளதை நம்ம பற்றி கொண்டுட்டா போதுங்க, हमारे पास जो कुछ है उसका हमें पकड़ के அடுத்தவங்களை रखना பார்த்து है। அடுத்தவங்களை பார்த்து நம்ம போக வேண்டாம், दूसरों को देखकर नकल मत करो, நமக்குள்ளதை வச்சு பற்றிக்கொள்வோம்। जो कुछ हमारे पास है उसी को रखकर दौड़ो। அப்படிப்பட்டவங்கள ஆண்டவன் சொல்றாரு, ऐसे लोगों को परमेश्वर कहते हैं, ஆலயத்திலே தூணாக்குவேன், उन्हीं को मेरे भवन में मैंने खंभा बनाऊंगा, அவருடைய நாமத்தை நெத்தியில் எழுதுவேன், தேவனுடைய நாமத்தை, मेरा नाम को उनका माथे पर लिखाऊंगा। தேவனுடைய ஆலயத்தை தூணா இருக்க வேண்டும்। आप परमेश्वर के भवन के अंदर खंभा बनकर रहना। தூண் எப்படி இருக்கும்? खंभा कैसा रहेगा? மற்றவங்களை தாங்குறதா இருக்கணும், दूसरों को थामना நம்ம है, தாங்குறவங்களா இருக்க வேண்டும்। दूसरों को थाम कर रखना। இந்த இடத்துல பில்லர் எல்லாம் இருக்குது, यहाँ पर पिलर है, நமக்கு தெரியாது, हमें नहीं पता चल இந்த रहा, கல் இருக்கு உள்ள, उसके अंदर पत्थर है, கல்லு தெரியாது, नहीं पता चल रहा தெரியுதா? पता दिखाई दे रहा है, பூசப்பட்டிருக்குது, उसका पूरा अच्छा सा मतलब सीमेंट से लगा हुआ है। அந்த ஊர்ல போகும்போது கல்லு அப்படி தெரியும், वहां पर हम गए थे, वहां पर तो पूरा ईंट दिखाई दे रहा है, சத்துல வந்து கல் அப்படி ஒட்ட வச்சிருந்தாங்க,
छत में पूरा ईंट को ऐसे लगा रखा நான் हुआ था। எப்படி அது நிக்குதுன்னு मैंने पूछा ये कैसे खड़ा हुआ है? அது முன்னாடி கம்பி போட்டு சிமெண்ட் போட்டு கான்கிரீட் போட்டு வச்சிருக்காங்க. उसके नीचे जो आयरन का रॉड लगा के उसी में मतलब ईंट रखे फिर सीमेंट लगा के रखे हुए हैं। எடைக்க பாக்கும்போது அந்த கல்லு சேப் சேப் கல்லு தெரியுது. बीच बीच में वो ईंट का वो लाल रंग दिखाई दे रहा है। साइड साइडல அந்த கம்பி போட்டு வீட்ல கட்டி இருக்காங்க. साइड साइड में उसका आयरन रॉड दिखाई दे रहा है। அந்த கம்பிக்குள்ள அந்த கல்லு நின்னு அப்படி தொங்கிட்டு இருக்கு. उस रॉड के अंदर ये ईंट रखे हुआ ऐसे दिखाई दे रहा है। அந்த உள்ள இருக்கிற கம்பி நமக்கு தெரியல. जो अंदर रहने वाला जो आयरन रॉड वो दिखाई नहीं दे रहा है। அதுதான் மேலுடைய சத்த பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. वही उस छत को पकड़ कर रखा हुआ, ताम के रखा हुआ है। நம்ம தூணாக்கும் பொழுது परमेश्वर का मंदिर के अंदर हम खंबा बनकर रहते समय தாங்கறவங்களா இருக்க வேண்டும். दूसरों को तामने वाला बनना है। நம்ம மூலமா தான் ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் உண்டாகும். हमारे द्वारा एक बड़ा बेदारी आना चाहिए। நாங்க டெல்லில ஒரு பெரிய தூணை கட்டிட்டு हम दिल्ली में एक बड़ा खंबा बनाकर ராஜஸ்தான் அங்கிட்டு எல்லாம் என்ன பண்ணிருக்கோம், கிளைகள் விட்டுருக்கோம். अभी राजस्थान यूपी बनारस डालियां जा रहा है। இது இங்க இருந்து தான் தாங்கணும். அது यहाँ से ये डालियां मतलब ஆடிக்கிட்டு இருந்தா வெச்சுக்கங்க, ये खंबा यहीं पर खिलेगा तो அங்க என்ன ஆகும், वहां पर डालियां क्या हो जाएगा, नीचे गिरेगा। அப்ப இங்க ஸ்ட்ராங் வேணும். यहाँ पर एक स्ट्रेंथन होना चाहिए। ஆண்டவர் தம் சபையை ஸ்ட்ராங் பண்ணும் பொழுது परमेश्वर अपनी कलीसिया को ताप कर रखते समय शत्रुओं को वो चढ़ाई करेगा। शत्रुக்கள் இருக்கத்தான் செய்வாங்க, शत्रु लोग रहेंगे, ஆனா சத்துருக்களை முறியடிக்க முடியாது। लेकिन शत्रुओं को चढ़ाई करते தேவன் சபையை தாங்குகிறவரா இருக்கிறார்। परमेश्वर अपनी कलीसिया को ताम के रखेगा। நீங்க சபையில எப்படி இருக்கணுமா, आपकी कलीसिया कैसे होना चाहिए, தூணாக இருக்கணும்। आप कलीसिया के अंदर एक खंबा बनकर, ஒரு வேலையும் கிடையாது, खंबा का कोई काम नहीं है। அப்படிதானே, வேலை கிடையாதா, काम नहीं है, தூணுக்கு வேலை கிடையாதா, खंबा का काम है। ஏங்க இந்த கேமரா ஸ்டாண்டுக்கு வேலை இல்லையா, ये कैमरा स्टैंड को काम नहीं है। மேல கேமரா இருக்க போனா கேமரா ஸ்டாண்டுக்கு வேல்யூ, ऊपर वो कैमरा रहने के कारण कैमरा की वजह से कैमरा स्टैंड को கேமரா மட்டும் வச்சுக்கோங்க, ये कैमरा नहीं है तो நீங்க என்ன சொல்லுவீங்க, क्या कहते हैं आप, பாஸ்டர் அந்த ஸ்டாண்ட் தூக்கி வெளிய போடுங்க பாஸ்டர், ये स्टैंड को उठा के बाहर साइड में அது रखिए, மறைக்குது பாஸ்டர், ये मतलब वो हमें मतलब दिखाई नहीं दे रहा है। இப்ப மறைச்சாலும் உங்களுக்கு தெரியும், अभी वो मतलब वो खड़े होने से भी आपको दिखाई देगा, மேல கேமரா இருக்குது, क्योंकि ऊपर कैमरा है। தேவ சம்பந்தமா இருக்கும் பொழுது जैसे हम परमेश्वर का मंदिर में रहते समय மற்றவங்களை தாங்குறவங்களா மாற வேண்டும், दूसरों को तामने वाला बनना है। சத்துருக்களை கர்த்தர் முறியடிப்பார், शत्रुओं को परमेश्वर चढ़ाई करेगा। மூணாவதாக तीसरा தேவ தூதனை அனுப்புவார், यहोवा का दूतों को भेजेगा। எப்ப தூதனை அனுப்புவார், कब वो दूतों को भेजेगा, முன்பாக तेरे आगे அப்படி அனுப்பிச்சிருக்கிறாரா, वो भेजेगा, எனக்குலாம் அனுப்பிச்சிருக்கிறார், मेरे लिए भेजा है, உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கிறாரா, आपके लिए भेजा है। தூதன் அனுப்பிச்சு செம்மையா செய்து முடிப்பார்। स्वर्गदूत आएगा तो वो बिल्कुल कराई से करेगा। ஆபிரகாம் தன் வேலைக்காரனை பார்த்து சொல்றாரு, अब्राहम अपना दास से कहता है, முற்பிதாக்களுக்கு சொன்ன தேவன் जैसे मेरे पूर्वजों को आज्ञा दिया। ஆதியாகமம் 24:7 उत्पत्ति 24वां अध्याय 7वीं वचन, जेनेसिस चैप्टर 24 वर्स 7, வாசிங்க பார்க்கலாம், उठाइए जेनेसिस 24:7 रीड कीजिए। अनुशिका पढ़ो, इंग्लिश में पढ़ो। போதும், ஒரு தூதனை கத்த அனுப்புவான்னு சொல்லி ஆபிரகாம் சொல்கிறார், एक दूत को तेरे आगे आगे भेजेगा। தூதன் வேலை பொண்ணு பார்க்க போகும்போது जब लड़की देखने गए எத்தனை பேர் போனாங்க, कितने लोग गए थे, யாரெல்லாம் போனாங்க, कौन कौन गया, வேலைக்காரன் போனாங்க, दास गया, வேலைக்காரன் சில சகோதரர்கள் போனாங்க, अब्राहम के दास और कुछ भाई लोग गए, அப்படி வேலைக்காரன் தான் போனாங்க, वहां पर दास गए। இப்ப பொண்ணு பார்க்க போகுது, अभी लड़की देखने के लिए மாப்பிள்ளை जाते பார்க்கும் போது समय, யாரெல்லாம் போவோம், लड़का देखने के लिए जाते ஒரு समय कितने பட்டாளமே लोग? போவோம், एक पूरा एक झुंड जाते हैं, சாப்பிட்டு முடிச்சு கிடிச்சிட்டு सारे खा पी के அப்ப என்ன சொல்லுவாங்க தெரியுமா, फिर क्या कहते हैं, பொண்ணையோ பையனையோ लड़की लड़का को நல்லா இல்ல, ये ठीक नहीं है,
ஆனா எலியேசருக்கு ஈசாக்கு பொண்ணு பார்க்கும் போகும்போது लेकिन एलिएजर ईसाक के लिए जो लड़की देखने के लिए பொண்ணு गया, பார்த்துட்டு வரும்போது जब लड़की देखने गया, பொண்ணு பார்த்து கொண்டு வந்துட்டாரு. लड़की देखकर लेकर आ गया, கல்யாணம் முடிஞ்சு போச்சு, शादी भी हो चुका है, புழு பூச்சி வரவே இல்ல. अभी बच्चा नहीं है. எத்தனை வருஷம்? कितना साल? பல ஆண்டுகள் ஆச்சு. कई साल हो चुका है. வேலைக்காரன போய் பொண்ணை பார்க்க வச்சோமா எங்க அப்பா. इस दास को भेजा लड़की देखने के लिए, குழந்தையே பிறக்க மாட்டேங்குது, अभी बच्चा नहीं आ रहा है. அப்ப சொல்லி என்ன பண்ணுவோம்? ऐसा कह के क्या कहते हैं हमें? हम उनके ऊपर दोष लगाते हैं. அத்தனை பேர் போய் பார்த்துட்டு வந்தாலே சில ஆட்கள் பிள்ளைங்க லேட்டா பிறந்தான்னு வச்சுக்கோங்க. इतना लोग देख के आने के बाद भी बच्चा थोड़ा देर से हो रहा, तो இவங்க பார்த்தாங்கல்ல, इन्होंने देखा ना குறைகள் இருக்குது, इतना कमियां है, அப்ப நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். ऐसे हम बोलते रहते हैं. ஒரு நாள் குறை சொல்லாங்க. ईसा कभी कमियां नहीं बताया. रेबेका கற்பத்தை கத்த அடைச்சு வச்சிருந்தார். ये मतलब रिबका का कोक को परमेश्वर ने बंद किया. ஈசாக்கு ஜெபம் பண்ணா, ईसाक ने प्रार्थना ஒரு ஆண்டு किया. ரெண்டு ஆண்டு இல்ல, 1 साल 2 साल नहीं. எத்தனை ஆண்டு? कितना साल? 20 வருஷம், लगभग 20 साल. 60 வயசுல குழந்தை பிறக்கவருக்கு 60 उम्र में उसका बच्चा हुआ. அவ்வளவு நாள் வெயிட் பண்ணாருங்க. उतना साल उसने इंतजार இப்பெல்லாம் किया. அப்படி லேட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, अभी थोड़ा लेट हो गया तो எந்த டாக்டரை பார்க்கலாம், कौन सा डॉक्टर को எந்த देखेंगे, அல்ட்ராசவுண்ட் பார்க்கலாம், कौन सा अल्ट्रासाउंड देखेंगे. 10 பேரை பார்த்து 10 டாக்டரை பார்த்துருவோம். 10 दिन में 10 डॉक्टर को देख लेते हैं. எல்லா மெடிசன் உள்ள போட்டு सारे दवाई को अंदर डालकर பிறக்க போற கற்பத்தை கூட அடைச்சிருவோம். நம்ம जो जन्म होने वाला बच्चा का कोक को भी हम बंद कर देते நிறைய हैं. மாத்திரை போட்டு திணிச்சு, बहुत दवाइयां देखा, ஆனா ஈசாக்கு பண்ணவே இல்லங்க. लेकिन ईसाक ने ऐसे नहीं किया. கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தான். परमेश्वर का इच्छा के लिए अर्पण ஆபிரகாம் किया. ஜெபம் பண்ணா, अब्राहम ने प्रार्थना அந்த किया. கற்பத்தை கத்த அங்க அவங்க வாழ்க்கையை திறந்தார். ईसाक ने प्रार्थना किया, परमेश्वर उसको कोक को खोला. திறந்த उடனே ஜெபம் பண்றான். खोलने के बाद दोबारा प्रार्थना करे, எப்படி இந்த பிள்ளை வளர போகுது, परमेश्वर इस बच्चों को कैसे मैं ரெண்டு पालूंगा. ஜாதி பிறக்கனாரு. परमेश्वर ने कहा इसमें 2 जाति उत्पन्न होगा. வாழ்க்கையில பிரச்சனை மேல பிரச்சனை, उसके जीवन पे परेशानी के ऊपर परेशानी. அம்மா இறந்ததனால அந்த லகா 21 உறவாடி கொண்டிருந்தான். अपनी माँ मरने के कारण लगाई रो की सोते के पास वो प्रार्थना कर रहा था. தியான புருஷனா இருந்தான், वो अच्छा ध्यान पुरुष था. நல்ல ஒரு ரெபெக்கா வந்துட்டான்னு சந்தோஷமா இருந்தான். अच्छा एक रिबका आ गई करके वो आनंदित हुआ. அப்புறம் வேற வீடு வந்துச்சு, குழந்தை இல்ல. फिर बच्चा नहीं है. अच्छा குழந்தை வந்து சொல்லி ஜெபம் பண்ணான். फिर बच्चा आ गया करके प्रार्थना कर रहा அப்புறம் है. பிரச்சனை, तभी भी समस्या. அப்புறம் 2 பிள்ளை வருது. वहाँ पर 2 बच्चा दूर, ஒண்ணுக்கா கட்ட 2 வருது. उसने मतलब 1 बच्चा मांगा तो वहाँ पर 2 அது जुड़वा बच्चा. வயித்துல இருக்கும்போதே சண்டை நடக்குதுங்க. वो गर्भ में रहते समय वहाँ पे युद्ध हो रहा है. இல்ல பிறந்து போகும்போதே சண்டை. बच्चा आने समय से वहीं पर युद्ध स्टार्ट हो गया. அண்ணன் காலை பிடிச்சிட்டு தம்பி பிடிச்சிட்டு வரான். जो भाई का पांव को पकड़कर छोटा भाई निकल कर आ रहा है. நடக்குமோன்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ये कैसे होगा करके वो प्रार्थना कर रहा சொல்றாரு. है. तब परमेश्वर ने कहा இளையவன் பெரியவனை என்ன பண்ணுவான், ஆளுகை செய்வான். छोटा बड़ा को प्रभुता करेगा. அப்படிதான் அந்த 2 பேர் வளர்ந்து வந்தாங்க. ऐसे वो 2 लोग आए बाहर. ऐसा வன சஞ்சாரியா இருந்தான். ऐसा पूरा रेगिस्तान में वन पूरा घूमने लगा. யாக்கோபு கூடார வாஞ்சியா இருந்தான். लेकिन याकूब डेरे में रहने वाला बना. வன சஞ்சாரி சுத்திக்கிட்டே இருந்தான். जो मतलब पूरा जगह पे घूमने वाला वन पूरा रेगिस्तान में पूरा घूम रहा था. எல்லா ஆசீர்வாதத்தையும் இழந்து போயிட்டான். वो घूम कर सारे आशीर्वाद को खो कर बैठा. யாக்கோபு உள்ள இருந்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டான். लेकिन डेरे की नीचे रे बाट जोने वाला आशीर्वाद को पा लिया. யாக்கோபு குறித்து பார்க்கும் பொழுது याकूब के बारे में हम देखते हैं, இஸ்ரவேலை கத்த மாட்டுகிறார். उसको परमेश्वर इजराइल बनाया. யாக்கோபு இஸ்ரவேல் தேசம் மாறின பின்பதாக याकूब इजराइल देश होने के बाद நம்ம எல்லாருக்கும் தெரியும், हम सब जानते हैं இஸ்ரவேல் சின்ன நாடு, छोटा सा देश, எல்லா தேசத்துக்கும் பணம் கொடுத்துட்டு இருக்குது. सारे विश्व को वो कर्जा दे रहा है. கூடாரவாசியா இருந்தா, ओ डेरे में तू बने रहेगा. கர்த்தருடைய பர்வதத்துல அமர்ந்து இருந்தா, परमेश्वर का पर्वत पर तू बाट चौक कर रहेगा. வாங்குறவங்களா குடுக்குறவங்களா கத்த மாட்டார். तुम लेने वाला नहीं, तुझे देने वाला बनाएगा परमेश्वर. முன்பல அனுப்பும் பொழுது अपने स्वर्गदूत को आगे भेज कर ஆண்டவர் அற்புதம் செய்வார். परमेश्वर चमत्कार काम करेगा. என்ன சொல்ல வரேன், मैं क्या कहता हूँ, पहला என்னது क्या करना है, ஒருவனை எதிர்த்து நிற்பதில்லை. कोई भी तेरा विरोध खड़ा नहीं होगा. அழைச்சிருந்தா, आपका परमेश्वर ने बुलाया तो, आपका परमेश्वर ने अलग किया तो ஒருவனை எதிர்த்து நிற்க முடியாது. कोई भी तेरा विरोध नहीं खड़ा होगा. பிரச்சனைங்க வந்தாலும், कितना भी समस्या आ जाए, உங்களை கொண்டு கர்த்தர் என்ன திட்டம் வச்சிருக்கிறாரோ आपके द्वारा परमेश्वर जो कुछ काम करना चाहता है அதை செய்து முடிப்பார். वो काम पूरा करवाएगा. சத்துருக்களை முறியடிப்பார். आपके द्वारा मतलब आपके सामने विरोध रहने वाला शत्रुओं को चढ़ाई करेगा. தூதனை அனுப்புவார்.
तीसरा वो स्वर्गदूत को भेजेगा। தூதன் போறான், आपके आगे आगे அந்த स्वर्गदूत காரியம் जाता ஜெயமாய் है। மாறும்। आपका काम पूरा जयवंत होगा। நாங்கெல்லாம் ஜெபம் பண்ணும்போது அப்படித்தான், हम प्रार्थना करते हैं ऐसे ही है। அந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறீங்க, परमेश्वर यही सेवा आपने दिया है। நாங்க போருக்கு முன்பதாக हम जाने से पहले எங்களுக்கு வழிகளை ஆயத்தப்படுத்துங்க, हमारे लिए राह आप तैयार कीजिए। எல்லாம் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார், सब कुछ परमेश्वर ने तैयार रखा அதனால है, ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறோம்। इसलिए हम सेवा कर रहे நான் हैं। நினைக்கிறேன் அந்த ஊழியெல்லாம் எதுக்கு நம்ம செய்யணும்? मैं कहता हूँ कि क्यों वो सेवा அழகா करना இங்கே है, இருக்கலாமே, ऐसे इतना काफी है करके அது क्यों என்னுடைய नहीं வேலை இல்ல, है? वो मेरा काम नहीं கர்த்தர் है। அனுப்புனா எல்லா இடங்களிலும் போய் जब परमेश्वर मुझे भेजेगा तो वो काम करना है, அவர் ராஜ்யத்தை விஸ்தாரப்படுத்தணும், उनका राज्य को विस्तार करना है, அதற்காக தான் நம்மள வச்சிருக்கிறார்। इसलिए परमेश्वर ने हमें रखा हुआ है। நம்ம பணத்தை வாங்கி வச்சுக்கிட்டு அப்படி என்ன பண்ண கூடாது, ஸ்டோர் பண்ணி வைக்க கூடாது। हम पैसा को लेकर स्टोर करके नहीं रखना, எவ்வளவு கொடுக்கிறோமோ जितना हम देना है அவ்வளவு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியும்। उतना आशीर्वाद நமக்கு पाएंगे। தெரியும் இறக்கிற கிணறு தான் சுரக்கும்பாங்க, हमें पता है कि जितना पानी निकल कर आता है उसी कुआं में ही और मतलब अधिक पानी निकलते रहेगा। இறக்காத கிணறு जो पानी निकलेगा नहीं है तो वो कुआं कैसे होगा, क्या आएगा वहां से, சொல்லுங்க, क्या நல்லா आएगा, குசுபாயேगा, बदबू आएगा, நாற்று எடுக்கும்। बदबू நான் ஒரு आएगा। கிணற்று நின்னு போட்டோ எடுத்திருக்கிறேன், मैं कुआं पे खड़े होके मैंने फोटो அந்த खींचा, கிணறு தண்ணி கையை விட்டு எடுத்தா தண்ணி நிக்கும்। वो कुआं पे हाथ डालकर पानी ले இந்த सकते தண்ணி हैं। யூஸ் பண்ணுவீங்களான்னு கேட்டேன், ये पानी को आप लोग यूज करते हो நாங்க யூஸ் பண்ண மாட்டோம்। हम लोग यूज नहीं இந்த करते। கிணறு ஆதி காலத்து கிணறு, ये पूर्वजों के समय से रहता है ये कुआं। வெயில் காலம் முடியும் பொழுது जब வெயில் காலம் வரும்போது வெயில் காலம் வரும்போது गर्मी के समय पर அப்ப இந்த தண்ணி எல்லாம் இறச்சி வெளியே ஊத்திடுவோம், ये पानी उठाकर सारा फेंक அப்ப देते हैं, மற்ற இடங்கள்ல தண்ணி வராது। तब दूसरे की जगह पर पानी नहीं அப்ப आता அந்த है, கிணறுல போர் அடிச்சு तब उसमें हम बोर लगा के ஒரு 3 மாசம் தண்ணி குடிப்போம்। 3 महीना उसमें से पानी लेते நல்ல हैं। மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது अच्छा बारिश आते समय உள்ள தண்ணி இறங்கிரும், वो पूरा उसमें बारी भर யூஸ் जाता பண்ண है, முடியாதுமாங்க। हम उसको यूज नहीं कर எப்ப सकते। யூஸ் பண்ணுவாங்கன்னா कब यूज करते மே हैं, ஜூன் மாசம் 2 மாசம் யூஸ் பண்ணுவாங்க। सिर्फ मई जून में हम यूज करते நல்ல हैं। வெயில் வரும்போது अच्छा धूप எல்லா निकलते பக்கம் समय தண்ணி வத்தி போயிடும், सारे जगह पर पानी सूख இந்த जाता கிணறுல है, தண்ணி இருக்கும்। लेकिन इसी कुआं में पानी அப்ப आता அதெல்லாம் रहेगा, வடிச்சு எடுத்துட்டு वो सारा निकाल कर फेंक के அப்புறம் ஊறிக்கிட்டே வருமா தண்ணி। फिर दोबारा पानी और आता रहेगा। ஊறுற கிணறு தான் இறக்கிற கிணறு தான் ஊறிக்கிட்டே இருக்கும்। जो पानी निकालते 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 और पानी आता रहेगा। இப்ப எடுத்து என்ன ஆகும்னு கேட்டேன், अब उसको निकालने से क्या होगा, திரும்ப தண்ணி வந்துட்டு தான் இருக்கும், अब निकालने से भी पानी आता ஆனா रहेगा, நல்லா இருக்காது। लेकिन पानी मिट्टा नहीं அந்த रहता, மே ஜூன்ல வந்தா நல்லா இருக்கும்। நாங்க वो मई जून में वो अच्छा रहता அப்ப है। கத்த நம்ம ஆசீர்வதிக்கணும்னா परमेश्वर में आशीर्वाद करना है, முன்பதாக எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார்। हमारे जाने से पहले सब कुछ तैयार करके அடுத்து रखा है। கடைசியா சொல்லும்போது आखिरी में मैं कहता हूँ ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்துவார், तेरा राज्य को वो स्थिर बनाएगा। உங்க ராஜ்யம் ஸ்திரமா இருக்கணும், आपका राज्य உங்க स्थिर குடும்பம் होना ஸ்திரமா है, இருக்கணும், आपका परिवार உங்க स्थिर होना है, பிள்ளைங்க ஸ்திரமா இருக்கணும்। आपका बच्चे स्थिर होना அது चाहिए। ஸ்திரமா இருக்க வேண்டும் என்றால் स्थिर होना है तो உங்கள் திறந்த வாசல் இருக்கணும், आपके सामने द्वार खुला होकर रहना கத்த है। சத்துருக்களை முறியடிப்பார், परमेश्वर शत्रुओं को चढ़ाई कर கத்த தம் देगा, தூதனை அனுப்புவார், परमेश्वर अपने स्वर्गदूत को भेजेगा, உங்க ராஜ்யம் ஸ்திரமா மாறும்। आपका राज्य स्थिर கத்த बनेगा। உங்களை குறித்து ஒரு ஊழியத்தை கொடுத்து ஜெப ஊழியம் கொடுத்திருக்கிறாரு, சபை परमेश्वर- ஊழியம் கொடுத்திருக்கிறாரு। परमेश्वर आपके सम्मुख में आपको जीवन पर एक प्रार्थना की सेवा दिया तो नहीं तो सुसमाचार का सेवा दिया तो உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தில் ஒரு ஸ்திரமா இருந்து பாருங்க, आपको दिया हुआ सेवा पर अब स्थिर बनकर रहकर देखो, அப்பொழுது உங்க குடும்பத்தை தேவன் மாற்றி உயர்த்துவார்। तब परमेश्वर आपकी मतलब परिवार को आशीर्वाद करके ऊंचाई அந்த करेगा। தாவீது சொல்லும்போது दाऊद से परमेश्वर ஒரு कहते हैं, ராஜ்யத்தை திறப்படுத்துவேன், तेरा राज्य को मैं स्थिर உனக்கு ஒரு बनाऊंगा, வீட்டை கட்டி தருவேனார்। तेरे लिए एक घर बनाऊंगा। ஒரு 2 சாமுவேல் 7 அதிகாரம் வாசிக்கும்போது தெரியும், दूसरी सामुएल 7वां अध्याय में हम देखते 8 हैं 9 10 वचனம் வாசிக்கும்போது 8 और 9 वचन पढ़ते हैं। உன் ராஜ்யத்தை Second Samuel ஸ்திரப்படுத்த chapter நான் 7 சொல்லுகிறேன்। verse 8 and 9 वासी। तेरा राज्य को मैं स्थिर कराऊंगा। தேவன் சொல்ல அவர்களை நாட்டினேன்,
परमेश्वर कहते हैं उनको मैंने இனி बनाया, ஜனங்கள் அலைந்து திரிவதில்லை. मेरी प्रजा इधर उधर तितर फितर नहीं அப்ப होगी। ஆண்டவர் உங்க ராஜ்யத்தை நிலைப்படுத்தும் பொழுது परमेश्वर आपका राज्य बनाते அது समय நாட்டப்பட்டவங்களா மாறுவீங்க. वो वहीं पर लगे रहोगे। அதான் வசனம் சொல்லும்போது वचन कहता है, இப்போதும் கர்த்தாவே हे परमेश्वर கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உமக்கு அறிவிக்கிறார். अपनी प्रजा इजराइल के लिए एक स्थान में ठहराऊंगा करके கர்த்தர் உங்க வீட்டை கட்ட வேண்டும். परमेश्वर आपको घर को बनाना கர்த்தர் है। வீட்டை கட்டாரையும் கட்டளையின் பிரயாசம் விருதான் சொல்லப்படுது. परमेश्वर आपका घर ना बना तो जो बनाने वालों का जो मेहनत वो व्यर्थ உங்க है। பணத்தினாலயோ பைசானாலே கட்ட முடியாது. आपका पैसा से आपका मेहनत से कुछ नहीं நம்முடைய होगा। புத்தினால நம்ம கட்ட முடியாது. हमारे बुद्धि से हम नहीं बना सकते। கர்த்தர் வீட்டை கட்ட வேண்டும். यहोवा परमेश्वर बनाना है। கட்ட வேண்டும்னா கர்த்தருடைய வசனம் உள்ள இருக்கணும். परमेश्वर बनाना है तो परमेश्वर का वचन तेरे जीवन पर बने रहना है, தானா வீடு கட்டப்படும். तब अपने आप घर बन जाएगा। அந்த வேதம் சொல்ல இந்த கல்லிமேல் சபை கட்டுவேன். वचन कहता है इस पत्थर के ऊपर मैं अपना घर बनाऊंगा। பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்வதில்லை. अधोलोक युक्तियां कुछ नहीं कर सकेगा। கர்த்தர் கட்டும் பொழுது परमेश्वर बनाते ஒருவனும் மேற்கொள்ள மாட்டான். कोई भी उसको प्रबल नहीं कर அப்படி सकेगा। மேற்கொள்றவங்க நம்ம விட்டுட்டு போயிடுவாங்க. जो प्रबल करने के लिए आते हैं वो हमें छोड़कर भाग जाएंगे। ஏன்னா அது ஆண்டவரே பண்ணுவார். क्योंकि यहोवा ही वही करता है। நம்ம குடும்பத்தை கத்து கட்டணும். हमारा परिवार को परमेश्वर बनाएगा। சபையை கத்து கட்டணும். हमारा कलीसिया को परमेश्वर பிள்ளைகளை बनाएगा। கத்து கட்டணும். हमारा बच्चों को जीवन को परमेश्वर நீங்க बनाएगा। என்னதான் சொல்ல உங்க பிள்ளைங்க கட்ட முடியாது. आप कुछ भी बोल दे, कुछ भी मेहनत करो, लेकिन नहीं होगा। வசனத்தின்படி நடக்கணும். वचन के अनुसार चलना, ஜெபம் பண்ணணும், प्रार्थना करना है। பிள்ளைங்களை கத்து கட்டுவார். बच्चों को परमेश्वर बनाएगा। அவர் கட்டிட்டான்னு வச்சுக்கோங்க, वो बना दिया तो அது நிலைத்து நிற்கும். वो स्थिर बना रहेगा। அதான் ஆண்டவர் சொல்றாரு, इसलिए प्रभु का वचन இனி कहता है, சிறுமைப்படாமல் இருக்கும்படி அவர்களை நான் நாட்டினேன். तू तितर पितर ना होना है, कंगाल पर नहीं रहना है, इसलिए मैंने तुझे बनाया। அப்ப ஸ்ட்ராங் பண்றவர் கர்த்தர். दृढ़ करने वाला परमेश्वर। கர்த்தர் உங்களை ஸ்ட்ராங் பண்ண முடியாது ஜெபம் பண்ணணும். परमेश्वर आपको स्ट्रेंथन करने के लिए देना है। நீங்க தென்னை மரம் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கும் தென்னை மரத்தை பார்த்திருப்பீங்க. हमारा साउथ में जो नारियल का पेड़ को देखते हो, தென்னை மரத்தை வச்சா नारियल का पेड़ को लगाने से 15-20 வருஷம் கழிச்சு தான் தென்னங்காய் கிடைக்கும். लगभग 15-20 साल के बाद ही उसका जो नारियल आता है। அது அந்த காலம். वो उन दिनों में। இப்போ எப்படி நடக்குது? अभी क्या हो रहा है? 6 மாசத்துல 6 महीने के अंदर இதெல்லாம் ஹைட் வளரும் தென்னை. नारियल का पेड़ इतना बड़ा हो जाता है, கொலைக்கு வளரும். एकदम बहुत सारा नारियल का वो नारियल निकल जाता है। தேங்காய் குடிச்சு பாருங்க, उस पानी को पी कर देखिए, அந்த 20 வருஷம் வளர்ந்துச்சு பாருங்க, वो 20 साल से जो बढ़कर आ रहा उसी का, அந்த இளநீர் குடிச்சு பாருங்க, उस वाला नारियल का पानी को पी कर அந்த டேஸ்ட் देखिए, தெரியும். टेस्ट का अंतर होती है। இது குடுகுடுன்னு வந்துரும். एकदम ये निकल कर आ गया, திடீர்னு வந்த ஆசீர்வாதம் एकदम आने वाला அது आशीर्वाद நிலைத்து நிக்காது. वो स्थिर नहीं रहेगा, பொறுமையா வந்தா बहुत धीरज से நிலைத்து நிற்கக்கூடியதா இருக்கும். वो आएगा तो वो स्थिर बना அப்ப நம்ம रहेगा। வாழ்க்கையில நிலைத்து நிற்கங்களா மாற வேண்டும். हमारे जीवन पर हमें बने रहना है, நாட்டப்பட்டவங்களா இருக்கணும். हम लगे रहने वाला होना है। இன்னும் கனி கொடுக்கலையே, वो अभी तक फलता नहीं ஆண்டவர் दिया, வெயிட் பண்றாரு. परमेश्वर देर करते கனி हैं, கொடுக்க உங்களை உருவாக்குவார். वो फलता देने के लिए वो क्या देखता है। ஒரு தடவை கனி கொடுக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க, एक बार वो फलता दे दिया तो அடுத்தடுத்து கொடுத்துக்கிட்டு தான் वो இருப்பாங்க. बार बार देता रहेगा। கனி கொடுக்க அடங்கி இருக்க வேண்டும். जब तक फलता देना तब तक इंतजार करना அதுக்கு है, முன்பதாக தேவனுடைய ஆசீர்வாதம் சுதந்திரிக்க उसके முடியும். पहले प्रभु का आशीर्वाद को पाना है। ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு, வேதம் एक சொல்லிருக்கு. एक विषय के लिए एक समय है, அந்தந்த காலத்தை கத்த செய்து वो முடியும். समय पर सारे काम ठीक से होएगा। அந்தந்த காலம் வர்றதுக்கு வெயிட் பண்ணுங்க. वो काम के लिए वेट, वो समय के लिए वेट करना, வெயிட் பண்ணும்போது ऐसे वेट करते समय நிச்சயமா உங்களுக்கு நன்மை வரும். जरूर भलाई मिलेगा। எல்லாரும் ஒப்புக்கிடுவோமா? हम सब प्रभु का हाथ में देते हैं, सब प्रभु का हाथ में अर्पण முன்பு करें। ஒருவன் எதிர்ப்பு तेरा विरोध कोई भी खड़ा नहीं हो पाएगा। நான் உங்களோட கூட இருக்கேன்னு சொன்னார். मैं तेरा संग रहता நான் हूँ, சத்துருவை முறியடிப்பேன்னு சொன்னார். मैं शत्रुओं को चढ़ाई करके जयवंत करूंगा, நடத்துவான்னு சொன்னார். मेरा दूतों को स्वर्गदूत को तेरे आगे आगे भेजूंगा। ராஜ்யம், உன் குடும்பம், பிள்ளைங்க கட்டப்படும். तेरा राज्य, तेरे बच्चे, तेरा कलीसिया ओ बना रहेगा, தாவீது ராஜ்யம் கட்டப்பட்டுச்சு. जैसे दाऊद का राज्य बना रहा। தாவீது வம்சத்துல இயேசு கிறிஸ்து வந்தார். दाऊद की संतान पर यीशु मसीह आया। நம்ம குடும்பத்துல இருந்து இயேசு நாமம் மகிமைப்படும். हमारे जीवन पर भी यीशु मसीह के नाम ऊंचा होना நம்மள है। பார்க்கறவங்க இயேசுவை காண வேண்டும். हमें जो देखने वाले प्रभु यीशु मसीह को देखना है। எல்லாரும் ஒப்புக்கொடுத்து கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுமா? हम सब थोड़ी देर प्रभु को सम्मुख में मुंह खोलकर सुना हुआ वचन को हालेलुया। தேவன் உங்களுக்கு திறந்து வச்சிருக்கிறார். परमेश्वर ने इसको खुले द्वार रखा हुआ है, முடியாது. कोई भी आशीर्वाद को बंद नहीं कर सकेगा, யாரும் உங்களை சபிக்க முடியாது.
कोई भी आपको साबित नहीं कर ஆண்டவர் அப்படியே सकेगा। சமர்ப்பித்து ஒப்புக்கொடுச்சோம் பண்ணுமா ऐसे परमेश्वर का आत्मा अर्पण பிறந்த करेंगे। வாசல்ல பிரவேசிக்க அர்ப்பணிக்கிறப்ப சொல்லி ஒப்புக்கொடுப்போமா ऐ प्रभु इस खुला द्वार के अंदर मैं जा रहा हूँ करके प्रभु का आत्मा थोड़ी देर கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுமா थोड़ी ஹalleluya देर प्रभु को स्तुति करेंगे। आशीर्वाद का स्तोत्र பண்ணுமா आशीर्वाद के लिए परमेश्वर का वचन के लिए धन्यवाद है। हालेलुया। मैं बना रहूंगा प्रेम से अपने प्रभु के, कोई बाधा विवाद पड़े मैं बना रहूंगा प्रेम से अपने प्रभु के, चाहे कोई भी बाधा पड़े उसकी आज्ञा को नहीं बोलूंगा, जब तक उसका आना न हो। उसका आज्ञा को नहीं बोलूंगा, जब तक उसका आना न हो। आनंद है परमानंद है, क्या ये मेरा सौभाग्य है। आनंद है परमानंद है, क्या ये मेरा सौभाग्य है। ये सृष्टि का पालनहारा मेरे हृदय का राजकुमार, ये सृष्टि का पालनहारा मेरे हृदय का राजकुमार। मैं बना रहूंगा हालेलुया, आगे कोई भी बाधा पड़े मैं बना रहूंगा प्रेम से अपने प्रभु के, कोई भी बाधा पड़े उसकी आज्ञा को नहीं बोलूंगा, जब तक उसका आना न हो। उसकी आज्ञा को नहीं बोलूंगा, जब तक उसका आना न हो। आनंद है परमानंद है, क्या ये मेरा सौभाग्य है। आनंद है क्या ये मेरा सौभाग्य है। ये सृष्टि का पालनहारा मेरे हृदय का राजकुमार, ये सृष्टि का पालनहारा मेरे हृदय का राजकुमार, ये सृष्टि का पालनहारा मेरे हृदय का राजकुमार। அப்படி தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போமா। सुना हुआ वचन के लिए परमेश्वर का धन्यवाद। திறந்த வாசல் வைத்திருக்கேன்னு சொல்கிறார்। तेरे सामने द्वार खुला रखा है, ஒருவன் அதை பூட்ட மாட்டான்। कोई भी उसको बंद नहीं कर தேவன் உங்களுக்கு सकेगा। வைத்திருக்க ஆசீர்வாதத்தை आपके लिए जो रखा हुआ அதை आशीर्वाद நீங்க को கண்டிப்பா சுதந்திரத்துக் கொள்வீங்க। जरूर आप स्वीकार करोगे। எப்பொழுது சுதந்திரத்துக் கொள்ள कब முடியும்? स्वीकार कर அவர் सकते வசனத்தை हैं? கைக்கொள்ளும் उनकी பொழுது, वचन को पालन करते வசனத்தின்படி நடக்கும் பொழுது, उनकी वचन के अनुसार चलते நிச்சயமா समय ஜெயம் பெற்றுக்கொள்ள முடியும்। जरूर तुम जय पाओगे। அந்த கேட்ட வார்த்தை ஒவ்வொருத்தையும் हे அர்ப்பணிக்கிறோம்। प्रभु सुना हुआ वचन के लिए धन्यवाद देते राजा। வார்த்தை ஜீவன் உள்ளது ராஜா। तेरा वचन जीवन है राजा। எப்படி தாவீதின் வீட்டை ஸ்திரப்படுத்தினீரோ, जैसे दाऊद की कराने को अपने हालेलुया स्थिर எங்க बनाया, குடும்பங்களை ஸ்திரப்படுத்த முடியாது। हमारा परिवार को स्थिर बनाओ राजा। நாங்கள் அங்கும் இங்கும் அலைகிறவளா அல்ல, इधर उधर भटकने वाले नहीं, நாட்டப்பட்டவளா மாற்றுங்க ஆண்டவர்। ओ रोपे लगे रहने वाला बनाइए। உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த तेरा नाम को ऊंचाई करते வாரம் राजा। முழுதும் இரத்த கொள்ள முடியும் ये सप्ताह पूरा तेरे लहू की
हालेलुया लघु के अंदर रखकर बाड़ा बांधिए எல்லா துதிகனமே நாங்க உமக்கு सारे सारे स्तुति आदर गण में हम आपको देते हैं இயேசு நாமத்தில் பிதாவே यीशु के नाम से मांगते खुदावे ஆமென் आमेन ஆத்துமாவே கர்த்தரை स्तोत्री உள்ளமே பரிசுத்த நாமத்தை स्तोत्री ஆத்துமாவே கர்த்தரை स्तोत्री கர்த்தர் சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமென் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவன் அன்பும் பரிசுத்தாவின் அன்னுநைக்கும் வசமோடும் இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் இன்னும் இருப்பதாக ஆமென் ஆமென் போராட்டம் சோதனை நிந்தை அவமானம் கோரமாய் வந்தோம் கிருபையில் நிலைக்க போராட்டம் சோதனை நிந்தை அவமானம் கோரமாய் வந்தோம் கிருபையில் நிலைக்க தேவகுமாரனின் விசுவாசத்தாலே நாம் ஜீவித்து சேவிக்க திடமாலித்தார் தேவகுமாரனின் விசுவாசத்தாலே நாம் ஜீவித்து சேவிக்க திடமாலித்தார் இயேசு நல்லவர் எல்லாரும் சொல்லுவோம் இயேசு நல்லவர் இயேசுவை போல ஒரு நேசர் இல்லையே இயேசு நல்லவர் வாயை திறந்து சொல்லுவோம் இயேசு நல்லவர் இயேசுவை போல ஒரு நேசர் இல்லையே இயேசு நல்லவர் இயேசு நல்லவர் இயேசுவை போல ஒரு நேசர் இல்லையே இயேசு நல்லவர் இயேசு நல்லவர் இயேசுவை போல ஒரு நேசர் இல்லையே அல்லேலூயா 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 ஒருவரை ஒருவர் வாழ்த்தி செல்லலாம் ஹalleluya प्रिय दर्शकों, हम विश्वास करते हैं कि ये सभा आपके लिए आशीर्वाद का मूल बना और ज़्यादा आराधनाओं को देखने के लिए हमारे YouTube चैनल को सब्सक्राइब कीजिए। हमसे संपर्क करने के लिए हमें lahairoyministries@gmail.com पर मेल कीजिए। हमसे वार्तालाप करने के लिए आप 9717841777 में कॉल कीजिए। प्रभु आपको आशीषित करें।